ஓம் குருபியோ நமக. குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். இது அடியன் கடந்த ஒரு மாத காலமா ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயத்தில் பயின்று முடிஞ்சு 8 வருஷம் ஆகுது. வித்யாபதி நீங்கெல்லாம் பிஹெச்டி பண்ணலாமே அப்படின்னு சொன்ன ஒரு முன்னுதாரணம் அல்லது எங்களை ஊக்குவித்த காரணமா அதை எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் சார். அதுல அடியனுக்கு கொடுத்த தலைப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா காதல் திருமணம் அப்படிங்கிறத கொடுத்திருந்தாரு. ஏன் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னா, என்னுடைய ஜாதகத்தில் என்னுடைய 5, 7, 9 அனைத்தும் பாத்தீங்க அப்படின்னா ஒன்றோடு ஒன்று இணைந்து நானும் காதல் திருமணம் செய்தவன் தான். சோ என் ஜாதகம் மட்டும் இல்லாம எனக்கு அந்த அமைப்பு நல்லா வரும் அப்படிங்கறத ஒரு ஜாதகத்துக்கு தெரிஞ்சிருந்தாரோ சம்திங் சார் சொன்னாரு. அதற்காக அதனுடைய சாராம்சத்தை தலைப்பா எடுத்து காதல் திருமணம் அப்படின்னு ரெக்கார்டு ஃபில் பண்ணிட்டு இருந்தோம். 50 ஜாதகங்கள் இது வரைக்கும் ஆராய்ந்து இதுல இவர்களுக்கு கிரக ரீதியாகவும் பாகவ ரீதியாகவும் சாராம்சம் ரீதியாகவும் ஒன்றோடு ஒன்று இணைவு தொடர்பு இதெல்லாம் இருக்கா அப்படிங்கறத சேர்த்து இப்ப என்னோட ரெக்கார்ட் ஃபில் பண்ணி நான் சப்மிட் பண்ணிட்டேன். சரி, இதை நமக்குள்ளேயே வச்சுக்க வேண்டாம், நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட பயணிக்கிறவங்களுக்கு கொடுப்போம். ஏன்னா நாளைக்கு உங்களிடம் வரக்கூடிய ஜோதிடம் பார்க்கக்கூடிய வரக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய ஜாதகத்தை பார்த்தால் இது காதல் அல்லது காதல் திருமணம், காதல் முறிவு அப்படிங்கறத எடுக்கிறதுல ஈஸியா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எங்களோட முன்னெடுப்பு தான். இது ரொம்ப நாளா பிளான் பண்ணில இல்ல, திடீர்னு நானும் ஸ்ரீதர் சார் மத்தியானம் பேசிட்டு இருந்தோம் வேற ஒரு டாபிக்ல. அப்போ வேறொரு தலைப்புகளை பேசிட்டு இருக்கும்போது இடையில வந்தங்காட்டி சரி இந்த மாதிரி பிஹெச்டி பண்ணத மறுபடியும் நமக்கு தெரிந்தவர்களுக்கு எல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிற விஷயத்தினால இன்னைக்கு இந்த விஷயத்த உங்களுக்கு சொல்றோம் சார். பெரிய சப்ஜெக்ட்ல இல்ல சார், சிம்பிளான சப்ஜெக்ட். இது ஜோதிடர்களாகிய உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ரெக்கார்டடா இதை கொடுக்கறோம் சார். இது ரெக்கார்டர் நாங்க வரக்கூடிய நாட்கள்ல வைஷ்ணவி தேவி யூடியூப்லயும் பதிவேற்றம் செஞ்சிருவோம், அங்கேயும் பாத்துக்கலாம். தயவு செய்து என்னோட கண்டென்ட் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் இடையில வாழ்க வளமுடன் வணக்கம் இதெல்லாம் தயவு செய்து சொல்லாதீங்க. இந்த சப்ஜெக்ட கிளியரா ஒரு ½ நான் உங்களுக்கு கொடுத்துட்டு எக்ஸாம்பிள் ஜாதகம் அப்படிங்கறதையும் உங்களுக்கு நான் அது குறைஞ்சபட்ச ஒரு 5 ஜாதகமோ 10 ஜாதகமோ கொடுக்குறேன், பாத்துக்கலாம். சரிங்களா? யாருக்காவது தேவை அப்படிங்கிற பட்சத்தில் எழுதுறக்க இல்ல நோட் பண்ணிக்கிறக்க அப்படின்னா இத வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரெக்கார்ட்ல இருக்கும் பாத்துக்கலாம். சரிங்களா சார்? இந்த வாய்ப்பை உடனே சொன்ன உடனே நடைமுறைப்படுத்தி கொடுத்த ஸ்ரீதர் ஐயாவிற்கும் நன்றி. இந்த தலைப்புல பார்க்க வந்திருக்கக்கூடிய அல்லது கேட்க வந்த தெரிஞ்சுக்க வந்திருக்கக்கூடிய அன்பர்கள், நண்பர்கள், ஜோதிடர்கள், வித்வான்கள் அனைவருக்கும் வணக்கம். சரிங்க சார், ஆரம்பிச்சிடலாம். இந்த காதல் திருமணம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பியூர் அண்ட் பியூர் சயின்ஸா சொல்லுச்சு அப்படின்னா இரு பாலினத்திற்கு இடையே ஏற்படும் வேதியியல் மாற்றம் அப்படிங்கறத சொல்றாங்க. முழுக்க முழுக்க இந்த காதல் அப்படிங்கிறது ஆண் பெண், ஆண் பெண்ணுக்கோ இல்ல பெண் ஆணுக்கோ ஒருவரை பார்ப்பதால், பேசுவதால், பழகுவதால் ஏற்படக்கூடிய இயற்பியல் காரணமாக அதன் ரசாயன மாற்றமாக ஒவ்வொருவருடைய உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இதன் ஏற்படைய ஒருத்தருக்கு பிடிச்சு போயிருது. அது காதலாவே இருக்கலாம், காதல் திருமணத்தில் போலாம், திருமணத்துக்கு அப்புறம் மீண்டும் மாறலாம், அல்லது காதலுக்கு அப்புறம் பிரிவும் ஏற்படலாம். பட் ஆனால் அந்த ஒருவர் இணை சேர்க்கை அப்படிங்கிற விஷயம் அவர்களுடைய பாலினமாகவும் அவர்களுடைய தேவை ரீதியாகவும் அல்லது மனதின் விருப்பமாகவும் எல்லாம் அமையுது அப்படிங்கிறது உங்களுக்கு சயின்ஸ் சொல்லக்கூடிய விஷயம். இத ஜோதிட சாஸ்திரத்தில் நல்ல தெளிவா அருமையா கொடுத்திருக்காங்க சார். அதை நாம தெரிஞ்சுக்கிட்டோமா அப்படிங்கிற இடத்துலதான் நாம சில இடங்கள்ல தவற விட்டு இருக்கிறோம், அல்லது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்றது என்னை போல இவ்வளவு நாளா அடியானு காதல் திருமணம் தான், ஆனா காதல் திருமணத்துக்கு இந்த காரணம் எல்லாம் இருக்குமா, சுபா 5, 7 புதன் கேது இப்படியே ஓடிட்டு இருந்தோம். இதற்கு இத்தனை சாரம் பெற்றவர்கள் தொடர்பு பெற்றவர்கள் இருக்கு அப்படிங்கிறது
இந்த ஒரு 50 ஜாதகத்தை ஆராய்ந்து அந்த நோட்ல ஃபில்லப் பண்ணி எழுதும் போதுதான் எனக்கு அது நல்ல உள் வாங்கக்கூடிய திறன் கிடைச்சதுன்னு சொல்லுவேன். சோ அதன் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த காதல் அப்படிங்கிறது ஏற்படுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருவருக்குள் ஏற்படக்கூடிய ஈர்ப்பு, அத காதல்னு வச்சுக்கலாம் அல்லது காமம்னு வச்சுக்கலாம். அது ரெண்டுமே அதற்கு பொருந்தும். இந்த காதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காதல், காமம் இது ரெண்டும் இல்லாமல் இந்த ஈர்ப்பு அப்படிங்கிறது ஏற்படாது. இது ஆண் பாலாக இருந்தாலும் சரி, பெண் பாலாக இருந்தாலும் சரி, இதுதான் அடிப்படை. ஓகேங்களா? அதற்கப்புறமேட்டுக்கு ஒருவருக்கு ஒருத்தர் பிடிச்சு போய் அக்கறை, இல்ல அவங்க மேல உள்ள விருப்பம், நேசம், XRY அது என்னென்ன வேணாலும் இருக்கலாம். அதுல ஒரு ஆண் பெண் இணையறாங்க அப்படிங்கிறது தான் இந்த காதலுக்கு உண்டான விஷயம். இது மனிதர்கள்ட்ட மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல, எல்லா ஜீவன்கள்லயும் இருக்கு. ஆண் அதாவது மானிடத்துல இருக்குது, விலங்குகிட்டு இருக்குது, பறவைகள்ல இருக்கு, நீர்வாழ்வன, நிலவாழ்வன எல்லாத்துலயுமே இருக்கு. நிறைய நம்ம இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ரீல்ஸ், வீடியோஸ் இதெல்லாம் பார்த்திருக்கிறோம். அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஓகேங்களா? இத ஜோதிட ரீதியாகவும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜோதிடத்துல என்ன நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீ தர்மம். ஓகேங்களா? ஸ்ரீ தர்மம், புருஷ தர்மம், விவாக தர்மம் அப்படிங்கிற விஷயத்தை உட்படுத்தி நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸ்ரீ அப்படின்னா ஒரு மனைவி, பெண் அவருடைய குடும்பத்திற்கும் கணவருக்கும் செய்யக்கூடிய தர்ம நெறிமுறைகள். இது முதல்ல காதல்ங்கிறத விட இதுக்கெல்லாம் இதனுடைய உட்பிரிவு அப்படிங்கறத நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது புருஷ தர்மம், ஒரு ஆண் என்னென்ன கடமைகளை செய்யணும் அதுவும் இதுல வருது. அடுத்தது விவாக தர்மம். இப்படி இது மூன்றும் சேர்ந்ததுதான் ஒருவருடைய வாழ்வில் காதலை கொண்டு வந்து சேர்க்கும், காதல் திருமணத்திற்கு எடுத்துட்டு போகும். சரிங்களா? இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அது நிறைய வெவ்வேறு மாதிரி மாறி போயிட்டு இருக்குது. காசுக்காக காதலிக்கிறது, தன்னுடைய தேவைக்காக, இல்ல தன்னுடைய XRY அவர்களுடைய விருப்பத்திற்காக, உடல் ரீதியாக இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு. ஆனால் ப்ராப்பரா இந்த விஷயத்தை கொடுக்கும் பொழுது இந்தந்த பாவங்கள் அல்லது கிரகங்களின் தொடர்பு ஒருவர் ஜாதகத்தில் ஏற்பட்டால் மட்டுமே அவர்களுக்கு காதல் அப்படிங்கறதே வரும். நான் மேக்சிமம் இன்னைக்கு எல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா ரீல்ஸ்ல, 90s கிட்டா இவன் எதுக்கு ஆக மாட்டான்பா, 80s கிட்டா இது வேலைக்கு ஆகாது அப்படிம்போம். ஆனால் எனக்கு கிடைக்கப்பட்ட பெரும்பாலும் ஜாதகம் காதல் திருமணம் அப்படின்னா இந்த 80க்கு மேலையும் 2000க்குள்ளேயும் இருக்கிறதா அதிக காதல் திருமணம், விருப்ப திருமணம் ஏற்பட்டிருக்குது. அந்த காலகட்ட ஜாதகங்கள் தான் அதிகமா நான் ஆய்வு பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? அப்போ இதற்கு பெரும்பாலும் ரொம்ப சப்போர்ட்டடா வரணும் அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் அந்த காதலை குறிக்கக்கூடிய பாவங்களும் கிரகங்களும் தொடர்பு ஏற்பட்டாலே அவர்களுக்கு காதல் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? இப்போ சப்ஜெக்டுக்குள்ள வரோம். வேணுங்கிறீங்க நோட் பண்ணிக்கோங்க, இல்ல அப்படின்னா வீடியோ மறுபடியும் பாக்குறதுனால பாத்துக்குங்க. அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் காதலை ஆய்வு செய்வதென்றால் முதல் தரமாக பாவங்களை ஆய்வு செய்ய வேண்டும். சரிங்களா? அப்ப பாவங்களாக எதை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒற்றை படை பாவங்கள் தான் இந்த காதலுக்கு மிகவும் முக்கியமானது அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க. அப்ப என்னென்ன பாவங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1ஆம் பாவம், 3ஆம் பாவம், 5ஆம் பாவம், 7ஆம் பாவம், 9ஆம் பாவம், 11. இந்த பாவங்கள் தான் ஒருவர் காதலிப்பாரா, காதலித்துப்பாரா, காதலித்து கல்யாணம் செஞ்சிருப்பாரா அப்படிங்கறது பார்க்கும் பொழுது ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் முதல் கொண்டு 1ஆம் பாவம், 3ஆம் பாவம், 5ஆம் பாவம், 7ஆம் பாவம், 9ஆம் பாவம் மற்றும் 11ஆம் பாவம், இந்த பாவங்கள் தான் ஒருவருக்கு காதலை ஏற்படுத்துமா அப்படின்னா ஏற்படுத்தும். இந்த பாவத்துக்கு மட்டுமே தான் அப்படிங்கிறது கிடையாது, இந்த பாவக அதிபதிகள் அது மெயின். ஓகேங்களா? இந்த பாகவ அதிபதிகளுடைய நட்சத்திர சாரம் பெறுவது, இது எல்லாம் அப்படிங்கிறது பாகவ ரீதியாக ஒரு ஜாதகத்தை காதல் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஆராயும் பொழுது
இந்த பாவத்தை பார்க்கணும். அந்த பாவங்கள் 1, 3, 5, 7, 9, 11. சரிங்களா? அடுத்தது கிரகமாக ஆய்வு செய்வதாக இருந்தால் ஒருவர் ஜாதகத்தில் சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவர்களோடு ராகு, கேது இந்த கிரகங்கள் மட்டுமே காதலுக்கு உண்டான விஷயத்தை கொடுக்கும். மற்றபடி சனி பகவானோ, சூரிய பகவானோ, குருவோ கொடுக்க மாட்டார்கள். ஓகேங்களா? அப்போ இதுல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சந்திரன் அப்படிங்கிறது ஒருவருடைய மன விருப்பத்தை சொல்லக்கூடியது, மனதின் ஆசையை சொல்லக்கூடியது, மன தேவையை சொல்லக்கூடியது. மனம் அப்படிங்கிறது தான் விருப்பப்படுறது, ஆசைப்படுறது எல்லாத்துக்குமே காரகம். நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் தெரிஞ்சதான். சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகன் மற்றும் உடல் காரகன். ஆரம்பத்திலேயே சொன்ன காதல் அப்படிங்கிறது காதல் மட்டுமில்லை, காமமும் சேர்ந்தது. அப்போ இந்த சந்திரன் அப்படிங்கிறது தான் உடல் காரகன் மற்றும் மனோகாரகன். அப்போ சந்திரன் அப்படிங்கிறது காதல் ஆய்வாக பண்ணும் பொழுது ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரனை கிரகமாக பார்க்கும் பொழுது முதலாவது சந்திரனுடைய நிலையை பார்க்கணும். சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய். இந்த செவ்வாய் அப்படிங்கிறது ஒருவருடைய ஜாதகத்தில் சிற்றின்ப நாற்றத்தை குறிக்கக்கூடியது. சிற்றின்ப நாற்றம்னா என்ன? மனதுக்குள்ள விருப்பம். ஒரு சிற்றின்பம் அப்படின்னு சொல்றது மனத மகிழ்ச்சி செய்யறது அல்லது உடல் அளவில் மகிழ்ச்சி. இப்ப ஒரு காதல் பண்றாங்க, இப்ப இந்த எக்ஸாம்பிள் வச்சிருக்கிறோம். ஒரு சிலருக்கு பேசிக்கிட்டே இருக்கிறதுல சிற்றின்பம் ஏற்படும். ஒருவருக்கு தன்னுடைய காதலன் அல்லது காதலியோட கைகோர்த்து நடக்கிறது, சினிமாக்கு போறது, பீச்சுக்கு போறது, மாலுக்கு போறது, ஊர் சுத்துறது. இந்த மாதிரி உடல் சார்ந்த ரீதியான தேவைகள் இல்லாமல் அவர்களோடு இருப்பது, பேசுவது, தொடர்பு பெறுவது, இந்த மாதிரி சிற்றின்ப நாட்டங்களை கொடுப்பது அப்படிங்கிறது ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய். இது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, இந்த செவ்வாயே இந்த காரகத்துவத்தை கொடுப்பார். ரைட்டுங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா புதன். இந்த புகன் பகவான் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா காலப்புருஷத்தில் 3ஆம் அதிபதி. 6ங்கிறது 2வது, இந்த இடத்தில் 3ஆம் அதிபதி. அப்ப இவரு முயற்சி, விடாமுயற்சி, தேவை, புதிதாக ஒன்று தேர்வு செய்யறது, எண்ணம் ரீதியாக ஈர்ப்பது, இந்த விஷயங்கள் எல்லாம் ஒருவருடைய ஜாதகத்தில் காதல் சம்பந்தப்பட்டிருக்காரா அப்படிங்கும் பொழுது அவர் பற்றுகிறார், இல்லை, வெளியே சொன்னார், சொல்லல அப்படிங்கிறது இந்த புதனை வைத்து கிரகமாக பார்க்க வேண்டும். சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் காமம் அப்படிங்கிறது இன்றியமையாத ஒன்று. ஏன்னா இந்த உலகம் தோன்றியது அப்படிங்கிறது மனித பிறகுகள் தன்னுடைய சந்ததிகளை விருத்தி அடைய வைத்து அவர்களுடைய ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைவதற்கு சந்ததி விருத்தி அப்படிங்கிறது வேணும். இந்த சந்ததி விருத்தி அப்படிங்கிறது ஆண் பெண் இணைவு அப்படிங்கிறது அரேஞ்சு மேரேஜ். இது விருப்பப்பட்டு திருமணம் பண்றது அப்படிங்கிறது காதல் மேரேஜ். அப்போ இதற்கு முக்கியமாக யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, சுக்கிரன் அப்படிங்கிறவரே காமத்திற்கு காரக அதிபதியாக வருகிறார். சரிங்களா? காமம் அப்படிங்கிறது இது ஆண் பெண் இருவரும் உடல் ரீதியாக இணையக்கூடிய விஷயத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறது சுக்கிரன். ஓகேங்களா? அதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னா நிழல் கிரகங்களான ராகுவும் கேதுவும் இவர்கள் நமக்கு தேவையானதை கொடுக்க மாட்டாங்க. தேவையானது அப்படின்னா நாம தேவைக்கூடிய லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான பொன்னும் பொருளும் பதவி பெயர் புகழ் அந்தஸ்து கீர்த்தி இதெல்லாம் தரமாட்டாங்க. நாம பூர்வ புண்ணிய கர்மத்தில் என்ன நன்மை தீமைகளுக்கு ஏற்ப இந்த பிறவை எடுத்திருக்கிறோமோ அதையெல்லாம் கொண்டாந்து சேர்த்துறதான் இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள், எதிர்மறை கிரகங்கள், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இவங்க சுக்கிரனுக்கு அடுத்தபடியான கிரகங்கள். ஒருவருடைய ஜாதகத்தில் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய கர்மாவை கொண்டு வந்து சேர்ப்பதில் இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறவங்க இன்றியமையாத ஒருவர். சரிங்களா? சுக்கிரனுக்கு அடுத்த நிலை போககாரகன். காமம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தோன்றி குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கக்கூடியது. போகன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதுல ஆழ்ந்து அதையே தேடி விருப்பமாக போறது.
இப்ப ஒருத்தருக்கு நல்லா ஒரு குடும்பத்தை வளர்ச்சியில கொண்டு போகணும், ஒருத்தர் நல்லா பணம் சம்பாரிச்சு செல்வந்தர் ஆயிட்டே இருக்கணும், ஒருத்தர் பொருள் சேர்க்கை, பணச்சேர்க்கை, புகழ், பெயர் இப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றுடன் ஏற்று அதிலேயே கண்ணும் கருத்துமா இருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதன் அடிப்படையில இந்த இடத்தில் காதல், இதுல காமத்தோடு சேர்ந்தும் எண்ணெய் ஈர்ப்போடு சேர்ந்தும் மனோகாரகனாக சேர்ந்தும் சிற்றின்பத்தோடு சேர்ந்தும் இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறவங்க சேரும் பொழுதுதான் அது தொடர்ச்சியாக பயணிக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வில் தொடர்ச்சியாக இந்த காதல் அப்படிங்கிற விஷயம் அவர்களுக்கு வருது. சரிங்களா? இது கல்யாணத்துல முடியுமா அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்கு. எல்லோரும் காதலிச்சாலும் எல்லோருடைய காதலும் கல்யாணத்துல நிறைவேறுமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டவுட் தான். இதுல பல பேர் இருப்போம். பல பேர்த்துக்கு பருவ ரீதியாக ஸ்கூல், காலேஜ், தொழில், வேலை, இல்ல இப்ப இந்த வயதுல எப்ப வேணாலும் இந்த காதல்னு வரும். அப்ப எல்லோருக்கும் அந்த காதல் அப்படிங்கிறது சேருமா அப்படின்னா சேராது. கரெக்டுங்களா? ஒருவருக்கு கல்யாணம் பண்ணிருக்கலாம், ஒருத்தர் கல்யாணம் பண்ணாமையே பிரிஞ்சிருக்கலாம். அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் காதல் அப்படிங்கிற ஆய்வை பண்ணும் பொழுது 1ஆம் பாகவம், 5ஆம் பாகவம், 7ஆம் பாகவம், 9ஆம் பாகவம் இது காதலை குறிக்கக்கூடிய விஷயம். இதே அந்த காதல் செய்த நபர் தன்னை காதலித்த ஆணையோ அல்லது பெண்ணையோ கரம் பிடிப்பார்கள் என்றால் அவர்களுடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக 3ஆம் பாகவம், 7ஆம் பாகவம், 11ஆம் பாகவம் இணைந்தாலோ சாரம் கொடுத்தாலோ ஒன்று தொடர்பு பெற்றாலோ மட்டும்தான் அந்த காதல் திருமணத்தில் கைகூடும். ஓகேங்களா? மறுபடியும் ஒரு ரீகால் கொடுக்கிறேன். ஒருவருடைய ஜாதகத்தில் காதலிச்சுப்பாரா, காதலிச்சுட்டு இருக்காரா, காதலிப்பாரா, இந்த காதல் சம்பந்தமான பாகவ ஆய்வாக பார்க்கணும் அப்படின்னா 1ஆம் பாவம், 3ஆம் பாகவம், 5, 7, 9, 11 இந்த பாவங்கள் எல்லாம் இத்தனையுமே தொடர்பு பெறணுமானா அப்படிங்கிறதுல இதுல 2ஓ 3ஓ அல்லது 4ஓ இல்ல இத்தனையுமே தொடர்பு பெற்றாலும் கண்டிப்பாக அவர்களுக்கு காதல் அப்படிங்கிறது கைகூடும். இந்த காதல் திருமணத்துல முடியுமா அப்படின்னா அவர்களுடைய ஜாதகத்தில் 3ஆம் பாகமும் 11ஆம் பாகமும் திருமணத்தில் முடித்து வைக்கும். இதற்கு 7ஆம் பாகமும் சேர்க்கை பெற்றிருக்கணும். அல்லது 7 இல்லைனாலும் 3, 11 முக்கியமா ஒருவருடைய ஜாதகத்தில் சேர்க்கை பெற்றிருக்கணும். அதுல கிரகங்களாக பார்க்கும் பொழுது சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுமே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுடைய ஜாதகத்தில் காதல் அப்படிங்கிற விஷயத்தை குறிக்கிறதுல இந்த 4 கிரகங்களும் சேர்க்கை பெற்றாலோ தொடர்பு பெற்றாலோ ஒன்றோடு ஒன்று இணைந்தாலோ பார்த்துக்கிட்டாலோ சாரம் கொடுத்தாலும் இந்த அமைப்பு அப்படிங்கிறது வரும். ஏன்னா இவங்க 6 குடையவரோ 8 குடையவரோ 12 குடையவரோ கூட இருக்கலாம். ஆனால் கிரகங்களாக இந்த 4 கிரகங்கள் சேர்ந்தாலும் காதல் அமைப்பை கொடுத்துரும். அல்லது வேற சூரியனாகவும் இருக்கலாம், குருவாகவும் இருக்கலாம், சனி பகவானாக இருக்கலாம். அவர்கள் இந்த 1, 3, 5, 7, 9, 11 இந்த பாவங்களுக்கு அதிபதியாக இருந்தாலும் அவர்கள் சேர்க்கை பெற்றாலும் சாரம் கொடுத்திருந்தாலும் ஒருவரை பார்த்துக்கிட்டாலும் காதல் அமைப்பை கொடுத்துருவாங்க. சரிங்களா? பாகவம் பார்க்கும் பொழுது 1, 3, 5, 7, 9, 11 காதலுக்கு 1, 5, 7, 9 திருமணத்திற்கு 3, 7, 11 இது பாவங்களாக பார்க்கணும். கிரகமாக பார்த்தால் சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவர்களோடு சாயா கிரகங்களான ராகு கேதுக்கள் இது மட்டுமே தெரிந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க காதல் ஒரு ஜாதகத்தை பார்த்தால் இவர் காதலிப்பாரா, காதலித்துப்பாரா, காதல் திருமணம் செய்வாரா அப்படிங்கறதுக்கு இதன் அடிப்படையே போதுமானது. சரிங்களா? இதுல ஒரு 10 ரூல் இருக்குது சொல்றேன். தேவைப்படுவர்கள் எழுதிக்கிங்க, இல்ல பின்னாடி ரெக்கார்டு பார்க்கிறதா இருந்தாலும் சரி மெதுவாவே சொல்றேன். காதல் ஏற்படுவதற்கு ஜோதிடத்தில் கூறக்கூடிய விதிகள் இது ஸ்ரீகரி ஜோதிட வித்யாலய நிறுவனர் மதிப்பிற்குரிய உயர்திரு KS மணி பட்டாச்சாரியார் ஐயா அவர்கள் வெளியிட்ட 2022ஆம் ஆண்டு வெளியிட்ட திருமண பொருத்தம் அப்படிங்கிற புத்தகத்துல உங்களுக்கு
104 பக்கத்திலிருந்து 115 பக்கத்து வரைக்கும் உதாரண ஜாதகங்களோடு இந்த அமைப்புகளை கொடுத்திருப்பாரு. அதற்கு அடுத்தபடியாக எங்களுடைய ஐயா மரியாதைக்குரிய சம்பத்குமார் ஐயாவும் முன்னாள் வித்யாபதி ஸ்ரீதர் ஐயாவுடைய குருவும் காதல் சம்பந்தப்பட்டது 5ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வேலுமணி சாரும் எங்களுக்கு வகுப்புகள் எடுத்திருக்காரு. அந்த நோட்ஸ், அந்த புத்தகம் மற்றும் மரியாதைக்குரிய உயர்திரு அமரர் சித்தயோகி சிவதாசன் ரவியையாவுடைய புத்தகங்கள், அவர் ஏராளமான புக்கெல்லாம் எழுதியிருக்காரு. அவர்களுடைய நாடி ஜோதிட விதிகள், கிரக சேர்க்கைகள், கோச்சார பலன்கள், இதுல காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் பார்த்துதான் இந்த 3 புக்கினுடைய ரெஃபரன்ஸ்ல தான் இப்ப உங்களுக்கு இந்த விஷயங்களை சொன்னது. ஓகேங்களா? இதனோட அமைப்புல இந்த புத்தகம் கையில் இருந்தாலும் அதுல பாத்துக்கலாம். அதுதான் இப்ப உங்களுக்கு அந்த 10-15 ரூல்ஸ் அப்படிங்கறத சொல்றேன். தேவைப்படுவர்கள் எழுதிக்கிங்க, இல்லைன்னா அப்படியே கவனிச்சுட்டு வாங்க. லக்னம் அல்லது ராசிக்கு 1ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி அல்லது 9ஆம் அதிபதி தங்களுக்குள் தொடர்பு பெறுவது. சரிங்களா? 1, 5, 7, 9 இது லக்னமாக எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, ராசிக்கு எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி. ஓகேங்களா? இந்த பாவங்கள், இந்த பாகவ அதிபதிகள் தொடர்பு பெற்றால் காதல் அப்படிங்கறதை ஒருவருடைய ஜாதகத்தில் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி கண்டிப்பா கொடுத்துரும். ஓகேங்களா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா 1ஆம் பாவம் 7ஆம் பாகவம் தொடர்பு பெற்றாலும், அல்லது 5ஆம் பாகவம் 7ஆம் பாகவம் தொடர்பு பெற்றாலும், அல்லது 7ஆம் பாகவம் 9ஆம் பாகவம் தொடர்பு பெற்றாலும், அல்லது 9ஆம் பாகவம் 5ஆம் பாகவம் தொடர்பு பெற்றாலும் கண்டிப்பாக ஜாதகத்தில் காதலை கொடுத்துவிடும். ஓகேங்களா? சொன்னதுதான். இப்ப முதல்ல சொன்ன பாவங்கள்ல யாரோ 2 பேர், 1 அப்படிங்கிறது நானு, 7 அப்படிங்கிறது என்னுடைய எதிர் பாலினமாக வச்சுக்கோங்க, கலத்திரமா வச்சுக்கோங்க, யாரோ ஒருத்தர் வச்சுக்கோங்க. அப்போ 1ஆம் பாகம் 7ஆம் பாகம். அடுத்தது 5, 7. 5ங்கிறது என்னுடைய விருப்பம், என்னுடைய ஈர்ப்பு, என்னுடைய ஆசை, இதெல்லாம் 5. 7 அப்படிங்கிறது என்னுடைய எதிர் இருக்கக்கூடிய பாலினம். அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். ஆணாக இருந்தா பெண், பெண்ணாக இருந்தால் ஆண். அப்ப 5ஆம் பாகம் 7ஆம் பாகம் இது தொடர்பு பெற்றிருந்தாலும். அடுத்தது 7ஆம் பாகம். 7ஆம் பாகம் அப்படிங்கிறது என்னுடைய எதிர், என்னுடைய 9 அப்படிங்கிறது நான் செய்துட்டு வந்த பூர்வ புண்ணிய கர்மா, அல்லது எனக்கு லௌகீக வாழ்க்கையில் தேவையான ஏற்கனவே டெபாசிட் பண்ண விஷயம். சரிங்களா? 9ஆம் பாவம் சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது. சோ அது தொடர்பு பெற்றாலும், அதே என்னுடைய 5 அல்லது என்னுடைய 9 என்னுடைய என்ன விருப்பம், நான் ஏற்கனவே செய்துட்டு வைச்சுட்டு வந்த பூர்வ புண்ணிய கர்மம். அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் 1ஆம் பாவம் 7ஆம் பாவம், அல்லது 5ஆம் பாவம் 7ஆம் பாவம், அல்லது 7ஆம் பாவம் 9ஆம் பாவம், அல்லது 9ஆம் பாவம் 5ஆம் பாவம், இதுல ஏதோ ஒன்று சேர்ந்திருந்தாலும் சரி, இதுல ஏதோ ஒன்றுக்கு மேற்பட்டு 2, 3 பண்ணிருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த ஜாதகத்தில் காதல் அப்படிங்கிற அமைப்பை கொடுத்துரும். ஓகேங்களா? அதற்கடுத்தது 5, 7, 9 இந்த பாக அதிபதிகள் இணைந்திருந்தால் கண்டிப்பாக காதலை கொடுத்துரும். ஓகேங்களா? அதே அடுத்த பாயிண்ட், இந்த 5, 7, 9 இந்த அதிபதிகள் ராகு அல்லது கேதுவினுடைய நட்சத்திரத்தில் நின்றாலும் காதலை கொடுத்துவிடும். ஓகேங்களா? சாரநாதன் யாரு பாதம் கொடுத்தார் அப்படிங்கிறது இந்த விஷயத்தை கொடுக்கும். அப்போ ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி அல்லது 9ஆம் அதிபதி அவர்கள் ராகுவுடைய நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி, சதயம் அல்லது கேதுவினுடைய நட்சத்திரமான அஸ்வினி, மகம், மூலம் இதில் நின்றாலும் அவர்களுக்கு காதல் அப்படிங்கிற அமைப்பை கொடுத்துரும். சரிங்களா? பாகவமா இவ்வளவுதான். 5, 7ஆம் பாகவ தொடர்பு ஏற்பட்டால்
5, 7, 9 இந்த பாகவத் தொடர்பு ஏற்பட்டால் காதலை கொடுத்து விடும். அதே 3ஆம் பாகவம் 11ஆம் பாகவம் தொடர்பு பெற்றால் திருமணத்தில் முடியும். ஓகேங்களா? இவ்வளவு நேரம் சொன்னதை கூட புரிஞ்சுது புரியல ஏற்பட்டுச்சு இல்ல. அப்போ ஒருவருடைய ஜாதகத்தை நீங்க ஆய்வு செய்யும் பொழுது 1ஆம் பாகவம் 3ஆம் பாகவம் 5, 7, 9, 11 இந்த பாகங்களில் ஏதோ 2 பாகவம் அல்லது 4 பாகவம் 3 பாகவம் தொடர்பு பெற்றால் கண்டிப்பாக காதல் செய்வார். இதில் 3ஆம் பாகமும் 11ஆம் பாகமும் லக்னாதிபதிக்கு 5ஆம் அதிபதிக்கு 7ஆம் அதிபதிக்கு 11ஆம் அதிபதிக்கு 9ஆம் அதிபதிக்கு தொடர்பு பெற்றுச்சு, இல்ல 3ஆம் பாவத்துல நின்றுச்சு அல்லது 11ஆம் பாவத்துல நிக்குது, இல்ல இந்த 3, 11க்கு ராகு கேதுக்கள் தொடர்பு கொடுத்து சாரம் கொடுத்தோ பார்வை பார்த்தோ இல்ல ஒரே கட்டத்துல இணைஞ்சிருந்தாலும் கல்யாணம் அப்படிங்கிறது நிறைவு பெற்றோம். ஓகேங்களா? காதல் திருமணத்திற்கு 1, 5, 7, 9 அப்படிங்கிறது முக்கியம். திருமணத்திற்கு 3, 11 அப்படிங்கிறது முக்கியம். கிரகமாக எடுத்தால் சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவர்களோடு ராகு கேது. ரைட். பெண் ஜாதகத்தில் செவ்வாய் அல்லது சனி ராகுவின் தொடர்பை பெற்றால் கண்டிப்பாக அந்த பெண் திருமணத்திற்கு முன்பு காதல் வயப்பட வாய்ப்புள்ளது. அதே ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் அல்லது சனி பகவான் ராகுவின் தொடர்பை பெற்றால் கண்டிப்பாக காதலை கொடுக்கிறோம். ஏன்னா பெண் ஜாதகத்தில் கலத்தரகாரகன் செவ்வாய், ஆண் ஜாதகத்தில் கலத்தரகாரகன் சுக்கிரன், சனி பகவான் அப்படிங்கிறது பொதுவா 2 பேத்துக்கும் கர்மகாரகன். அப்போ ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாய்க்கு ராகு தொடர்பு பெற்றாலோ சாரம் கொடுத்தாலோ பார்த்தாலோ காதல் ஏற்பட்டும். பெண்ணிற்கு செவ்வாய் சனி பகவானிற்கு ராகு சாரம் பெற்றாலோ தொடர்பு பெற்றாலோ சேர்க்கை பெற்றாலோ காதலை கொடுத்துரும். சரிங்களா? அடுத்ததாக சுக்கிரன், செவ்வாய், புதன், குரு, சனி இந்த 5 கிரகங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் 5ஆம் பாக அதிபதியாக வந்து அவர்களுக்கு ராகு கேது சாரம் கொடுத்தாலோ தொடர்பு பெற்றாலோ அவர்களுக்கும் திருமணம் முன்பே காதல் அப்படிங்கிறது நடைபெற்றோம். சரிங்களா? கடைசியா பார்த்தா எல்லா கிரகங்களும் வந்துரும். அப்போ பாவகமும் கிரகமும் இயற்கையா வலுவா எது சேர்ந்திருக்கு அப்படிங்கறத நாம மெயினா பாத்துக்கிறோம். இதே 5, 7 இதற்கு கேது இணைந்தால் கண்டிப்பாக காதல். இத தவறா சொல்ற கொச்சையா சொல்றான்னு நினைச்சுக்க வேண்டாம். ஒருவருடைய ஜாதகத்தில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி இவர்களோடு கேதுவும் புதனும் இணைந்தால் அவர்கள் திருமணத்திற்கு முன்பாகவே உடல் ரீதியாக இணைந்து விடுகிறார்கள். சரிங்களா? காதல் எங்கேயா கொண்டு போய் பிரச்சனை நிக்குது இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னன்ட் ஆகிறது, வம்பு வழக்கு, இந்த பிரச்சனை எல்லாம் போய் நிக்குது இல்லையா? 5, 7 மெயின். இதுவோடு கேது அல்லது புதன் இணைந்தால் இது காதல் காம களியாட்டத்தில் கொண்டு போய் நிப்பாட்டிடுது. அப்ப பாத்துக்குங்க, 5, 7 அப்படிங்கிற பாகமும் இந்த புதன் கேது அப்படிங்கிறது தீவிர சேர்க்கையாக காதல் ஆய்வில் எடுத்துக்கணும். அதே போல புதன் சுக்கிரன் இவர்களோடு கேது சேர்ந்தாலும் கண்டிப்பாக காதலுக்கு பிளஸ் உடல் ரீதியாக இணைவை கொடுத்துருது. ஏன்னா காதல் ஏதோ ஒரு தேடுதல் அல்லது ஏதோ ஒரு அவர்களுடைய பற்றின் காரணமா தான் போறாங்க. இது மேக்சிமம் லவ் கம் லஸ்ட் அப்படிங்கறதோட ஃபர்ஸ்ட் லஸ்ட் அதுக்கப்புறமேட்டு தான் லவ் அப்படிங்கறத மேற்கத்திய டெபினேஷன் கொடுத்திருக்கிறாங்க. சரி, அது அப்படியே இருக்கட்டும். ஜோதிடத்தில் புதன் சுக்கிரன் கேது இணைஞ்சிருச்சு அப்படின்னா இத கன்ஃபார்மா பாகவும் போக கிரகமா பார்வை செய்துக்குங்க. சரிங்களா?
அதே போல புதன் என்ற ராசிக்கு 5, 9, 7 நின்றாலும், கேது நின்ற இடத்துக்கு புதனோ சுக்கிரனோ தொடர்பு பெற்றாலும் அவர்கள் கண்டிப்பாக காதலுக்கு முன்பு பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். ஓகேங்களா? ஒருவருடைய ஜாதகத்தில் காதல் அப்படிங்கிற விஷயத்தை ஆய்வு செய்வதாக இருந்தால் இந்த பாவங்களை எல்லாம், இந்த கிரகங்களை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இதுல அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளா இருக்கிற ஜாதகத்துல நான் பிரசன்டேஷனா கொடுக்குறேன், அப்படியே பாத்துக்கலாம். இது போதுமா இல்ல மறுபடியும் ஷார்ட்டா ஒரு ரீகால் கேது கொடுக்கணுமா? சொன்னீங்களா அதுக்கு தகுந்தாப்புல ரீகால் கொடுக்கணும்னா கொடுக்குறேன், இல்ல அப்படின்னா ஒரு ஷார்ட்டா ஒரு ரீகால், ஒரு சம்மரி ஒன்னு கொடுத்துருங்க சார். சம்மரி மாதிரி அப்படியே நோட் பண்ணிக்கிறதா? ஓகே சார். ஆண் பெண் இருவர் ஜாதகத்திற்கும் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது பொருந்தி போகும் சார். அப்போ இது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண்ணுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி, இந்த பாவங்களை ஆய்வு செய்ய வேண்டும். ஒருவர் காதலித்துப்பாரா அப்படின்னு ஒருவருடைய ஜாதகத்தில் ஆய்வு செய்யறதா இருந்தால் 1, 5, 7, 9, 11 இந்த பாவங்களில் ஏதோ 2 பாவமோ 3, 4 இல்ல அனைத்து பாவங்களோ தொடர்பு பெற்றால் ஜாதகர் கண்டிப்பாக காதல் செய்திருப்பார். இது ஆணுடைய ஜாதகத்திற்கும் சரி, பெண்ணுடைய ஜாதகத்திற்கும் சரி ஒத்துப்போகும். சரிங்களா? காதல் மட்டும் பண்ணிருப்பாங்க, கல்யாணம் செய்யல அப்படிங்கும் பொழுது ஒருவருடைய ஜாதகத்தில் 1, 5, 7, 9 இந்த பாவங்கள் மட்டுமே தொடர்பு பெற்றிருக்குது, 3ஆம் பாகமும் 11ஆம் பாகமும் தொடர்பு பெறல அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் அது ஆண் பாலா இருந்தாலும் சரி, பெண் பாலாக இருந்தாலும் சரி, 1, 5, 7, 9 இந்த 4 பாவங்களில் ஏதோ ஒரு 2 பாவமோ 3, 4 தொடர்பு பெற்றால் காதல் மட்டுமே செய்திருப்பார்கள். சரிங்களா? திருமணம் செய்திருக்க மாட்டார்கள். அப்போ ஒருவர் காதல் செய்து திருமணமும் செய்திருப்பாங்க அப்படின்னால் 1, 3, 5, 7, 9, 11 இந்த பாவங்களுடைய தொடர்பு கண்டிப்பா ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தால் மட்டுமே காதலும் செய்து அது திருமணத்திலும் நிறைவு பெற்றிருக்கும். ஓகேங்களா? 1, 5, 7, 9 இதுல முக்கியமா 1, 5, 7 இது தொடர்பு பெற்றால் காதல் செய்வார்கள். அந்த காதல் திருமணத்தில் கைகூட வேண்டும் என்றால் 3, 7 பாவங்கள் தொடர்பு பெறணும். இதுதான் காதல் ரீதியாக பாகவ ஆய்வாக செய்யும் பொழுது இதை பார்க்கணும். அடுத்தது கிரக ரீதியாக ஆய்வு செய்யும் பொழுது சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் அப்படிங்கிறவங்க ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு பெற்றிருக்கணும் அல்லது சாரமாவது கொடுத்திருக்கணும். லக்னாதிபதியாகவோ 5ஆம் அதிபதியாகவோ 7ஆம் அதிபதியாகவோ 9ஆம் அதிபதியாகவோ அல்லது 3, 11ஆகவோ இந்த 4 கிரகங்கள் கண்டிப்பா யாரோ ஒருத்தருக்கு சேர்ந்திருக்கணும். ஒண்ணு பாகவத்துல சேர்ந்திருக்கணும், இல்லைன்னா கிரகமா ஆய்வு பண்றீங்கன்னா இந்த 4 கிரகங்களை கண்டிப்பா ஆய்வு பண்ணணும். இந்த 4 கிரகங்கள் மட்டும்தானா அப்படின்னா இல்ல, இந்த 4 கிரகங்களோடு ராகு கேதுக்கள் மெயினா இவர்களையும் சேர்த்து நீங்க ஆய்வு செய்யணும். சரிங்களா? இதே இந்த ராகு கேதுக்கள் இப்ப நாம சொன்னக்கூடிய 1, 3, 5, 7, 9, 11 பாவ அதிபதிகளுக்கு சாரம் கொடுத்தாலும் சரிங்களா, அல்லது சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவர்கள் இந்த பாவங்கள் அதிபதியாக இல்லாமல் 6, 8, 12 அதிபதியாக கூட இருந்துட்டு போறாங்க. ஆனால் அவர்களுக்கும் இந்த ராகு கேது அப்படிங்கிற தொடர்பு பெற்றால், சாரம் கொடுத்துட்டால், சேர்க்கை பெற்றுட்டால் அவர்களும் கண்டிப்பாக காதல் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருவாங்க. இந்த காதல் திருமணத்தில் போய் முடியணும் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் 3, 11 பாகவம் தொடர்பு பெறணும், பாக அதிபதியாவது தொடர்பு பெறணும், அல்லது பாகவத்தில் நிற்கக்கூடிய அதிபதிகளுக்கு ராகு கேது சாரம் கொடுத்து அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கோ 7ஆம் அதிபதிக்கோ 5, 9க்கோடாவது தொடர்பு பெறணும். சரிங்களா? தொடர்பே இல்லாம இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்காது. இதே காதலுக்கு முன்பாகவே கெட்ட பெயர் வாங்கிறது, குழந்தை உருவாகிறது, உடல் ரீதியாக இணைவது அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் 5ஆம் பாவம் 7ஆம் பாகவத்தோடு புதன் கேது இணைந்தால் இது முன்பே நடைபெற்றோம். கிரகமாக ஆராய்ந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனோடு புதன் கேது
இணைந்து 1ஆம் பாவத்திலோ 5ஆம் பாவத்திலோ 9ஆம் பாவத்திலோ அல்லது கேதுவுக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேதுக்கு கிளாக் வைஸ் 12ஆம் இடத்தில் சுக்கிரன் புதனோ இருந்தாலும் இந்த அமைப்பை கொடுத்துரும். இந்த பாகமாவும் கிரகமாவும் ஆராய்ந்து பாத்தீங்கன்னா ஒருவர் ஜாதகத்தில் காதலிச்சிருக்காங்களா இல்லையா, காதலிச்சது கல்யாணத்தில் சேருவாங்களா இல்லையா, ஓகேங்களா, காதலுக்கு முன்பே ஒருவரை இணைந்து விட்டார்களா அப்படிங்கறதெல்லாம் இதனை வச்சு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் சார். இது உதாரணமா இப்போ ஒரு ஜாதகங்கள்ல உங்களுக்கு காட்டிட்டு வரேன், அதுல பாருங்க. அதுக்கு அடுத்தது நம்ம போலாம். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க, கிளாரிஃபை பண்ணிட்டு அடுத்ததுக்கு போறேன். ஐயா குருவே நீங்க சொல்லல, குரு வராதுங்களா ஐயா? குரு காதலுக்கு தொடர்பு இல்லை சார். குருவும் சூரியனும் இன்னொருத்தர் யார் இருக்கிறா, சனி பகவான், இவர்கள் காதலுக்கு வருவதில்லை. குரு ஒருவரை நல்வழிப்படுத்துபவர். சூரியன் யாருக்கு எதெல்லாம் பார்க்க மாட்டார், ஏன் உண்டு என் வேலையை மட்டும் தான் செஞ்சுட்டு போவேன். சனி பகவான் அவருடைய கர்மாவை எடுத்து கொண்டாந்து கொடுக்க அவருக்கு நேரம் இல்லை. மற்றபடி லௌகிக வாழ்க்கைக்கு கொண்டாந்து கொடுக்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவர்கள் மட்டுமே அப்படிங்கிறது தான் இங்க முதன்மையா வருது சார். சரிங்களா? சரிங்க. ஓகே சார். இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா அடுத்த பிரசன்டேஷன் சார் என்னது பின்னோட் கொடுத்துடலாம். ஓகே சார். ஷேர் பண்ணா ஓகே சார். ஓகே சார். இது உதாரண ஜாதகம். இப்ப நாம சொல்லிட்டு வந்த விஷயம் இதுல இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணுங்க சார். இப்ப என்ன சொல்லியிருக்கிறோம் சார்? முத்துக்குர்கள் சார் இங்க சொல்றீங்கன்னா பேசுங்க, இல்ல மியூட் போட்டுக்குங்க. சரிங்க சார். இப்ப நான் உங்களுக்கு இங்க எக்ஸாம்பிள் காட்டியிருக்கக்கூடியது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது காதல் திருமணம் புரிந்தவர். இவர் ஒரு இனத்தை சேர்ந்தவர், இவருடைய துணைவி அப்படிங்கிறவரு மாற்று இனத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா? வெவ்வேறு இனத்தை சேர்ந்த இருவர்கள் இணைந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. இவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்டைல்ஸ் ஓன் மேனுபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் மனைவி அப்படிங்கிறவங்க ஒரு டாக்டர். இவர் ஒரு ஊரு, இவங்க மனைவி ஒரு ஊரு. இவங்க பழக்கத்து வழக்கத்துல நட்பு வட்டாரத்துல காதலிச்சு திருமணம் பண்ணிட்டாங்க. இப்போ இவர்களுக்கு ஒரு கை குழந்தையும் இருக்கு. இப்ப நாம சொன்ன கிரகம் மற்றும் பாகவ காரக ரீதியாக இவர்களுக்கு தொடர்பு பெறுதா அப்படிங்கறத பாருங்க. அப்ப நாம என்ன சொன்னோம்? 1, 3, 5, 7, 9, 11. 1, 3, 5, 7, 9, 11 இந்த பாவங்கள் தொடர்பு பெற்றிருக்கணும். ஓகேங்களா? அப்போ இந்த லக்னாதிபதி யாருங்க? இந்த லக்னாதிபதி குரு பகவான். அவர் 8ல போய் உட்கார்ந்து இருக்கார். ஆனால் யாரோட தொடர்பு பெறாருன்னு பாருங்க. செவ்வாயோட 9ஆம் அதிபதி குருவோடு சேர்ந்திருக்கிறார். இவர்களோடு மட்டும் சேர்ந்திருக்கிறாரா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த 9ஆம் அதிபதி ராகுவின் சாரம் பெற்றிருக்கிறார். இந்த லக்னாதிபதியும் ராகுவின் சாரம் பெற்றிருக்கிறார். ஓகேங்களா? இப்ப கிரகமாவும் சாரம் பெற்றுட்டாங்களா? சரி, இப்ப சாரம் மட்டும்தான் பெற்றிருக்காங்களான்னு பார்த்தா சேர்க்கையும் சேர்ந்து உள்ளார். இந்த லக்னாதிபதி குருவும் 9ஆம் அதிபதி செவ்வாயும் ராகு சாரம் பெற்று ராகுவோட திரிகோணத்தில் இணைந்து உள்ளார். ஓகேங்களா? அடுத்தது இந்த லக்னத்திற்கு 7ஆம் பாவத்தை பார்க்கணும்னு சொன்னோம். அப்போ இந்த லக்னத்திற்கு 11ஆம் அதிபதி அப்படிங்கிற சனி பகவான் 7ல அமர்ந்துட்டாரு. அவரும் 9ஆம் பாகவ அதிபதியான செவ்வாயினுடைய சாரத்தை பெற்றே அமர்ந்திருக்கிறார். அப்போ சார ரீதியாகவும் இந்த 11ஆம் அதிபதி தொடர்பு பெற்றார். இதை மட்டும்தான் தொடர்பு பெற்றிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா இந்த 9ஆம் அதிபதியோடு 11 அப்படிங்கிறது 7ஓடு சேர்ந்து தொடர்பு பெற்றார். இப்ப பாருங்க, 1ஆம் அதிபதி ராகுவின் சாரம் பெற்று 9ஆம் அதிபதியும் ராகு சாரம் பெற்று 1, 9 இந்த தொடர்பு வந்துருச்சு.
அடுத்தது 11ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சாரம் பெற்று 7ஆம் இடத்தில் உட்கார்ந்துட்டார். ஓகேங்களா? அடுத்ததா பாருங்க 3ஆம் அதிபதி. இந்த 3ஆம் அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறவரு 5ஆம் பாவத்தில் அமர்ந்துள்ளார். ஓகேங்களா? 3க்கும் 8க்கும் உடையவர் சுக்கிரன். ஆனால் இந்த 3ஆம் அதிபதி நாம பார்க்க வேண்டியது அப்படிங்கிறது சுக்கிரன் 5ல போய் உட்கார்ந்துட்டார். 5ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று அந்த 3ஆம் அதிபதியோடையும் சேர்றார். சரிங்களா? இப்ப பாகவ ரீதியாக 1, 3, 5, 7, 9, 11 எல்லாமே தொடர்பு பெற்றுச்சா? ராகு கேதுகளோட சாரம் பெற்றுச்சா? இப்ப இந்த 7ஆம் அதிபதியான புதன் பாருங்க, கேதுவோடு திரிகோணத்தில் உள்ளார். இந்த 3ஆம் அதிபதியான சுக்கிரனின் சாரத்தை இந்த புதன் பெற்று உள்ளார். அப்போ இந்த ஜாதகத்தில் ஜோதிட ரீதியாக சொன்ன அத்தனை பாவங்களும் கனெக்ட் ஆயிருக்குது. அத்தனை பாகவ அதிபதிகளும் தன்னோடு சேர்ந்து உள்ளார்கள். சரிங்களா? அப்போ கிரகமா சொல்லியிருந்தோம். அப்ப கிரகமா என்ன சொல்லியிருந்தோம்? சுக்கிரன், செவ்வாய், புதன், சந்திரன், இந்த 4 கிரகங்கள் தொடர்பு பெறணும் அப்படின்னா, அப்போ இந்த பாகவ ஆய்வாகவும் கிரக ஆய்வாகவும் இந்த 5ஆம் அதிபதி சந்திரனும் 3ஆம் அதிபதி சுக்கிரனும் தொடர்பு பெற்றுட்டார்கள். ஓகேங்களா? யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறாங்க? 11ஆம் அதிபதி சாரத்தை இந்த சுக்கிரன் பெற்றிருக்கிறார். இந்த சந்திரன் 7ஆம் அதிபதி சாரத்தை பெற்றிருக்கிறார். 7ஆம் அதிபதியான புதன் சாரத்தை பெற்றிருக்கிறார். இந்த சுக்கிரன் 3 குடையவர் 5ல் அமர்ந்து 11 குடையவர் சாரத்தையும் பெற்றிருக்கிறார். அப்ப இந்த இடத்துல கனெக்ட் ஆயிடுறாங்க. அப்போ சொன்ன மாதிரி லக்னாதிபதிங்கிற குருவும் கிரகமான செவ்வாயும் ராகுவும் இணைஞ்சிட்டாங்க. 7 குடைய புதனும் கேதுவும் இணைஞ்சிட்டாங்க. சோ அப்போ இது வலுவாக இந்த ஜாதகர் கண்டிப்பாக பாகவ ரீதியாகவும் கிரக ரீதியாகவும் காதலை சார்ந்த விஷயம் 1, 5, 7, 9 சிறப்பா இணைஞ்சிருக்கு. திருமணத்தில் கை கூடுவதற்கு 3, 11 சேர்ந்தாலோ பார்த்தாலோ போதும். ஆனால் இங்க 3, 11 இந்த 1, 5, 7, 9 சேர்ந்தும் பார்த்தும் சாரம் பெற்றும் வலுவாக அமர்ந்துட்டாங்க. பெண் வீட்டில் எதிர்ப்பு தெரிவித்து ஆண் அப்படிங்கிறவரும் ஆணுடைய வீட்டிலும் சம்மதம் தெரிவிச்சு 2 ஆண் பெண் இருவரும் குடும்பத்தை விட்டு வெளியேறி அவங்க திருமணம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள் ஓகேங்களா? ஓகேங்க ஐயா. சூப்பர்ங்க ஐயா. பாகவ ரீதியாகவும் கிரக ரீதியாகவும் இந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒத்து போகுது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு அருமையான ஜாதகம். ஓகே, இது 2வது ஜாதகம். இவர் ஒரு டாக்டர், இவர் மனைவியும் ஒரு டாக்டர். ஓகேங்களா? ஆனால் இது ஆண் 96ல் பிறந்திருக்கிறார். இவருடைய மனைவி 92ல் பிறந்தவர்கள். வயது மூத்தவர். 3 வருஷம் சம்திங் வருடங்கள் டிஃபரன்சியேஷன். பட் ஆனால் இருவரும் ஒரே ஃபீல்டு, வேலை செய்த இடத்தில் இருவரும் பார்த்து காதல் வயப்பட்டு இன்னைக்கு திருமணமாகி இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளது. 2 பெண் குழந்தைகள் உள்ளது. இவர் மனைவி 2 குழந்தைகள் என அனைவரும் யுனைடெட் கிங்டம் அப்படிங்கிற தலைநகரமான லண்டனில் வசிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இது காதல் ஏற்பட்ட கிரகமாகவும் பாவமாகவும் பார்த்துக்கலாம். ஏன் இவங்க மனைவி இதை சார்ந்து இவர் ஏன் வயதில் மூத்தவரோடு திருமணம் புரிந்தார் அப்படிங்கிற விஷயத்தையும் இதுல சொல்றேன். அப்ப பாருங்க, லக்ன அதிபதி. ஓகேங்களா? லக்னாதிபதியே 11ஆம் இடத்தில் அமர்ந்துட்டார். ஓகேங்களா? லக்ன அதிபதி சூரியன் 11ல அமைஞ்சிட்டார். அடுத்ததாக 1, 2, 3ஆம் அதிபதி. 3ஆம் அதிபதி அப்படிங்கிற சுக்கிரன் 12 குடையவர் சாரம் பெற்றுட்டார். முதல்ல சொன்ன இல்லையா ரூலு,
12ஆம் பாகவத்தை ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் தொடர்பு பெறுவதும், பெண் ஜாதகத்தில் 12ஆம் பாகவத்தை அல்லது 12ஆம் பாக அதிபதி சாரம் செவ்வாய் பெறுவதும் காதலை கொடுக்கும். அப்ப இந்த லக்னத்திற்கு 3ஆம் அதிபதியான சுக்கிரன் 12ஆம் அதிபதியான சந்திரன் சாரத்தை பெற்று உட்கார்ந்திருக்கிறார். இந்த லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியான குரு 5லேயே அமர்ந்திருக்கிறார். யாருடைய சாரம் அப்படின்னா இந்த லக்னத்திற்கு 3னுடைய சாரம் பெற்று இந்த 5ஆம் அதிபதி உட்கார்ந்துட்டாரு. அடுத்தது இந்த லக்னத்திற்கு 7க்குடையவர் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா மறையறாரு. மறையறது எங்க மறையறாரு? இந்த லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்தும், ஓகேங்களா, சுயசாரம் பெற்றும் 12ஓடு சேர்ந்தும் சாயா கிரகங்களான ராகு கேதுவோடும் தொடர்பு பெற்றுட்டார். அப்ப 7ஆம் இடமும் தொடர்பு பெற்றுச்சு, 12 மறைவையும் கொடுத்துருச்சு, 8ல வந்துருச்சு. அப்போ 1, 3, 5, 7 ஆகிய பாவங்கள் தொடர்பு இந்த ஜாதகத்தில் வலுவாய் இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக இந்த லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் 12ஆம் அதிபதி சாரம் பெற்று, ஓகேங்களா, 3ஆம் அதிபதியோடு சேர்ந்து ராகுவோடு இணைந்து உள்ளார். அப்போ பாக ரீதியா பார்க்கும் பொழுது 1, 3, 5, 7, 9, 11 எல்லா பாகமும் தொடர்பு. லக்னாதிபதி உட்கார்றது இல்ல, 11ஆம் அதிபதி அங்கேயே உட்கார்றது, 5ஆம் அதிபதி 5லயே உட்கார்றது, லக்னத்தை பாக்குறது, 7ஆம் அதிபதி போய் 12ஓடு சேர்றது, சாயா கிரகங்களான ராகு கேதுவோட சேர்றது. சோ இப்படி பாக ரீதியாகவும் சேர்ந்துருச்சு. அடுத்தது கிரக ரீதியாக பாருங்க. கிரக ரீதியாக சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இவர்கள் தொடர்பு பண்ணணும். அப்போ சந்திரன் கேதுவோடு தொடர்பு, செவ்வாய் சுக்கிரன் ராகுவோடு தொடர்பு, இந்த புதன் அப்படிங்கிறவரும் ராகுவோடைய சாரமே வாங்கிடுறாரு. சோ அப்போ கிரகமாகவும் பாகமாகவும் இந்த ஜாதகத்திலும் எல்லா விதத்திலையும் ஒத்து போகுது. சரி, காதல் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு தைரியம் வேணும் இல்லையா? அப்ப 3, 11. அப்ப 3ஆம் பாக அதிபதி சுக்கிரன் 12உடைய சந்திரன் அப்படிங்கிற மனோகாரக சாரத்தையும் வாங்கிட்டாரு. 11ஆம் அதிபதி ராகுவோட சாரம் வாங்கி 11லயே உட்கார்றாரு. ஓகேங்களா? அப்ப 3க்கும் 11க்கும் ராகுவும் தொடர்பு பெற்றாரு. சோ அப்ப எல்லா விதத்திலையும் பாகமாகவும் 1, 3, 5, 7, 9, 11 அத்தனை பாகமும் கனெக்ட். கிரகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவர்களோட ராகு கேது இணைவு. சோ இதுவும் வலுவாக ஜாதகர் திருமணம் செய்து கொண்டதுக்கு அமைப்பு. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இந்த ஜாதகர் அப்படிங்கிற சூரியன் 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். யாருடைய சாரம்? குருவோடைய சாரத்தை வாங்கி உட்கார்ந்துருக்காரு. அப்ப ஜாதகர் நல்லா அழகா இருப்பாரு, அம்சமா சின்ன பையன். ஏன் சின்ன பையன்? கூட புதன் அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்கு. ஓகேங்களா? ஏன் இவர் மூத்த மனைவி அமைஞ்சது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவருக்கு 7ஆம் அதிபதி அப்படிங்கிறவரு சனி பகவான போயிறார். வயதில் மூத்தவரை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். பெண்களில் வயது முதிர்ந்தவர், ஒரு பெண்ண பாலகையா இருந்தா புதன், சம வயதா இருந்தா சுக்கிரன், மூத்த பெண்ணா இருந்தா சந்திரன் சொல்லுவோம். அப்ப கிரகமாக சந்திரனும் அந்த 7ஆம் அதிபதியோடு சாரம் பெற்றிருக்கிறார். ஓகேங்களா? அதே போல கேது அப்படிங்கிறது வேற்று மதத்தை குறிக்கக்கூடியது. ராகு கேதுக்கள் வேற்று இனம், வேற்று மனத்தை குறிக்கக்கூடியது. அடுத்தது ஒரு பெண் அப்படிங்கிறவரு ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் அப்படிங்கிறது கலத்தரகாரன். அந்த சுக்கிரன் பாருங்க யார் சாரம் வாங்கியிருக்காரு? அந்த சந்திரனுடைய சாரமே வாங்கியிருக்காங்க. அப்போ 7ஆம் அதிபதி 8ல் மறைகிறாரு. 8ல மறையறது மட்டும் இல்லாம இந்த 7ஆம் பாக அதிபதி 12 கூடியவரோடு சேர்ந்து வெளிநாட்டு தொடர்பு அப்படிங்கிற கேதுவோடும் சேர்ந்து இந்த ஜாதகர் அப்படிங்கிறவரும் வெளிநாட்டுக்கு 11, 12 இதனுடைய தொடர்பும் பெற்றும் ராகு சாரமும் பெறாரு. சோ இந்த ஆணும் டாக்டர், பெண்ணும் டாக்டர், இருவரும் தமிழகத்தில் இருந்து ஒர்க்க முடிச்சுட்டு லண்டனுக்கு கிளம்பிட்டாங்க. இருவரும் வயது வித்தியாசத்தில் திருமணம் செய்து கொண்டவர்கள். இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளது. ஓகேங்களா? பாகவ ரீதியாகவும் இவர்களுக்கு சிறப்பு, கிரக ரீதியாகவும் இவர்களுடைய இணைவு அப்படிங்கிறது சிறப்பு. இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இந்த வயது முதிர்ந்தது அப்படிங்கிறது நான் கிரகமாகவும் பாகமாகவும் தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டனால சொன்ன விஷயம்.
அது காதலுக்கு அதுல கணக்கே இல்ல. என்கிட்ட இது இன்னொரு ஜாதகம் கூட இருக்குது. 8 வயசு டிஃபரன்ஸ், 10 வயசு டிஃபரன்ஸ் இல்லாம இருக்கு. ஓகே, இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? அடுத்த உதாரணத்துக்கு போயிடலாமா? ஐயா இப்ப இதுல ஏஜ் அதிகமா இருக்குன்னு சொன்னீங்களா, அது வந்து சந்திரன் வச்சு எடுத்துக்கிட்டீங்களா சனி வச்சு எடுத்துக்கிட்டீங்களா? ரெண்டுமே எடுக்கணும். சனி பகவான் அப்படிங்கிறவரு இங்க 7ஆம் அதிபதி. அப்போ இது ஆண் ஜாதகம் வரும்போது 7ஆம் பாவம் அப்படிங்கிறது அவருடைய பெண்ணை குறிக்கக்கூடிய கலத்திர பாவம். கரெக்டுங்களா? கரெக்ட். அப்ப அந்த 7ஆம் அதிபதி யார் கூட இருக்கிறாரு? சந்திரன் கேதோட இருக்காரு. சந்திரன் அப்படிங்கிறது வயதில் மூத்த பெண்ணை குறிக்கும். புதன் அப்படிங்கிறது பாலகி, பூப்படையாத பெண். பூப்படைந்தது அப்படிங்கிறது சந்திரன். பூப்படைந்து வயது முதிர்வு அப்படிங்கிறது சரி, இள வயது அப்படிங்கிறது சுக்கிரன், வயது முதிர்வு அப்படிங்கிறது சந்திரன். அப்போ இதுவும் வலுவா சொல்லுது. ஒருவருடைய ஆண் ஜாதகத்தில் பெண்ணை குறிக்கக்கூடியது சுக்கிரன். அந்த சுக்கிரன் அப்படிங்கிறவரும் இந்த சந்திரன் சாரமே பெற்றிருக்கிறாரு. இப்ப 7ஆம் அதிபதி சனியா 7ல வந்து சனி இருக்கிறதுனால பிசிக்கலி சனி இல்ல, 8ல் இருக்கிறார். லக்னம் சிம்ம லக்னம் சார். ஆமா 8ல இருக்காரு. சரி, கலந்தாய்வுல ஒடியார மாதிரி இங்கே ஒடியாந்துடுறது. சரிங்களா? இப்போ பாகவ ரீதியாகவும் கிரக ரீதியாகவும் இது நான் சொன்னது. இதை நான் நாடி வகுப்புல சொல்லுவேன். அத ஆய்வுகள் போது இது ஏன் வயது மூத்தவரோடு சேர்றாங்கன்னா இதையும் சேர்த்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சேருங்க. அப்போ ஒருவருடைய ஆண் ஜாதகத்தில் வயது மூத்த பெண்ணை திருமணம் பண்றாங்க அப்படின்னா அவர்களுடைய 7ஆம் பாகம் அல்லது 7ஆம் பாக அதிபதி அல்லது ஒருவருடைய ஆண் ஜாதகத்தில் 7 சந்திரன் வலுவாக அமைந்தால், சுயசாரம் பெற்றால், அது முதிர்ந்த வயது மூத்ததை கொடுத்துரும். இதெல்லாம் ஒரு கிரக சேர்க்கை. ஓகேங்களா? டவுட் கிளியருங்களா? அடுத்த உதாரணம் போயிடலாமா? சரிங்க, போயிடலாங்க. ரைட் சார். நல்லா இப்போ புரிஞ்சுக்கிங்க சார். காதலிக்கிறது யார் வேணாலும் காதலிக்கலாம். வெறும் 1-5 சேர்ந்தாலும் காதலிக்கலாம், 5-7 சேர்ந்தாலும் காதலிக்கலாம், 7-9 சேர்ந்தாலும் காதலிக்கலாம். இது காதலோடு ஊர் சுத்துறதோடு வேற XRY இதோட நின்றோம். அந்த காதல் திருமணத்தில் கண்டிப்பாக முடியணும்னால் 3ஆம் பாகமும் அல்லது 11ஆம் பாகம் அல்லது 3-11 இத அதிபதிகள் இவர்களோடு ராக்குது சேர்ந்தால் மட்டுமே ஒருவர் கண்டிப்பாக காதலை திருமணத்தில் கைகூட முடியும். அடுத்ததா பாருங்க, இது ஒரு ஜாதகம். இது சின்ன வயது பையன், பொண்ணு நார்மல் ஏஜ். பையன் 2001, புள்ள 2003. ஒரே நிமிஷம், 6வது ஜாதகம் தானே. ஜாதகம் 6. புள்ள வந்து 2003. பையனுக்கு பிள்ளைக்கும் நார்மலான டிஃபரன்ஸ். இருவரும் ஒரே கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள். ஓகேங்களா? ஆண் வீட்டில் சரி ஓகே, இன்னைய காலகட்டத்தில் ஆணு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதுங்கிற கண்டிஷனுக்கு எல்லா குடும்பத்திலயும் வந்துட்டாங்க. பெண் வீட்டில் மட்டும்தான் இன்னைக்கு எல்லா இடத்திலும் தடை செய்யறாங்க. அப்ப இந்த பெண்ணோட வீட்டில் பயங்கர எதிர்ப்பு, திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படின்ட்டு. பையனும் பிள்ளையும் வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. சரி, இவங்க 2 பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டது அப்படிங்கிறது 2025 4வது மாதம் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் சேஃப்கார்டு பண்ணிட்டு அவங்க குடும்பத்துல சொல்லி சண்டை சச்சரவாயி மறுபடியும் கோவிலில் சென்னிமலை முருகன் கோவில் கல்யாணம் நடைபெற்றது அப்படிங்கிறது 15/7/2025 திருமணம் நடைபெற்றது. இது என் நண்பர்களுடைய மகனுடைய ஜாதகம். இது எனக்கு ஸ்ரீதர் சாருக்கும் தெரியும். ஓகேங்களா? இப்போ முதல்ல சொன்ன மாதிரி 1-5-7-9 3-11 இதெல்லாம் தொடர்பு பெறணும். இப்ப இந்த ஜாதகத்துல தொடர்பு பெறுதான் பாருங்க. லக்னாதிபதி சுக்கிரன் 9ல், 1 2 3 4 5. 5ஆம் அதிபதி சனி பகவான் 8ல் தொடர்பு பெறாரா அப்படின்னா 5 அப்படிங்கிறது இந்த இடத்துல தொடர்பு பெறல. ஆனா இவருக்கு 2ஆம் இடத்தில் லக்னாதிபதி சுக்கிரனை தொடர்பு பெறார். ஓகே, அடுத்ததா 7ஆம் அதிபதி அப்படிங்கிற செவ்வாய். இவர்
லக்னத்திற்கு 11ஆம் அதிபதியான சூரியனை திரிகோணமாக தொடர்பு பெறார். அடுத்தது 9ஆம் அதிபதி புதன், 9க்குடைய புதன் அப்படிங்கிறவரு 11ஆம் இடத்தில் அமர்ந்து கேதுவோடு தொடர்பு பெறார். அப்ப 1, 3, 5 கூட கம்மியான தொடர்பு, 7, 9, 11 இந்த பாவங்கள் எல்லாம் வலுவா சேர்க்கை பெறுது. ஓகேங்களா? பாகவ ரீதியாக 1ஆம் பாகமும் 3ஆம் பாகமும் 7, 9, 11 இந்த பாவம் எல்லாமே சேர்ந்துருச்சு. நாம ஏதோ 2, 3 பாவங்கள் சேர்ந்தாலும் காதலை கொடுத்துருந்தோம். இங்க 5ஐ தவிர்த்து மீது எல்லாம் சேர்ந்துச்சு. 5 அங்கு சேர்ந்துருச்சு. அங்க 5 என்னவா சேர்ந்துருச்சு அப்படின்னா சந்திரன் சாரம் பெற்றுச்சு. 5 அப்படிங்கிறது மனோ, எண்ணம், காதல். சந்திரன் அப்படிங்கிறது உடல் மற்றும் மனம், அந்த விஷயத்துல வந்துருச்சு. இது 8க்கு வந்துருச்சு. அந்த இடத்துக்கு நம்ம வர வேண்டாம். ஓகேங்களா? அப்போ பாவ ரீதியாகவும் சேர்ந்துருச்சு. கிரக ரீதியாக சேர்ந்துருச்சான்னு பாருங்க. லக்னாதிபதிங்கிற சுக்கிரன், சந்திரன், ராகு, இந்த 11க்குடையவர் அப்படிங்கிறவரும் 11க்குடையவர் சூரியன். அவர் யார் சாரம் பெற்றிருக்காரு? அவரும் பாருங்க 12க்குரியவர் சாரம் புதன் சாரம் பெற்றிருக்காரு. 9க்குரியவர் சாரமும் பெற்றிருக்காரு. இந்த புதன் அப்படிங்கிறவர் பாத்தீங்க அப்படின்னா கேதுவின் சாரம் பெற்று கேதுவோடு தொடர்பு பெறார். அப்போ முதல் நாம சொல்லக்கூடிய 1, 3, 5, 7, 9, 11 இதுல 5ங்கிறது கம்மியாகவும் மீதி எல்லா பாவமும் தொடர்பு பெற்றுச்சு. கிரகமா சந்திரன், சுக்கிரன், புதன், செவ்வாய், ராகு எல்லாமே தொடர்பு பெற்றுச்சு. புரியுதுங்களா? சாரம் கொடுத்தாலும் தொடர்பு பெற்றாலும். இது 7 அப்படிங்கிறவரு 2லயே வந்து உட்காந்துருச்சு. சோ அப்ப என்னது, இந்த ஜாதகருக்கு இந்த பொண்ணு அப்படிங்கிறது இந்த பையன் சொல்வதை ஆணித்தனமா நம்புது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அது 9க்கும் 12க்கும் உடையவருடைய சாரம் பெற்று உட்கார்ந்துருக்கு. அப்ப இந்த பையன் சொன்னான்னு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி இந்த குடும்பத்துக்கு பெற்றோர்களா பண்ணுவதற்கு முன்னால இந்த பெண் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி இந்த குடும்பத்துக்கு வந்துருச்சு. ஏன்னா இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 2ல பெற்றுட்டாரு. 12, 9 கூட சாரம் பெற்றுட்டாரு. ஓகேங்களா? இது முதல் திருமணத்தை குறிக்கும். அடுத்தது இரண்டாவதா ஒரு தடவை திருமணம் இருக்கும் பாத்தீங்களா? அப்ப பாருங்க 2ங்கிறது 9ஆம் பாவத்தை 2வது திருமணத்துக்கு 9ஆம் பாவத்தை ஆய்வு செய்யணும். அப்ப இந்த லக்னாதிபதி அங்கேயே போய் உட்காந்துக்கிட்டாரு. ஓகேங்களா? அவரோடு ராகுவும் உட்காந்துக்கிட்டாரு. சாரம் பாருங்க, இந்த லக்னாதிபதிக்கு 3க்குடையவர் குரு, அவரும் ராகு சாரம் பெற்றாரு. ஓகேங்களா? இந்த சந்திரன் அப்படிங்கிறவர் பாருங்க 7ஆம் அதிபதி சாரம் பெற்றிருக்கிறாரு. அப்போ 7ங்கிறது முதல் திருமணம், 9ங்கிறது 2வது திருமணம். அப்ப 7ஆம் அதிபதியும் 2ல உட்கார்ந்து வலுவா உட்கார்ந்துட்டு இருக்குது. 9ஆம் பாகவத்திலும் லக்னாதிபதி போய் வலுவா 7ஆம் அதிபதி சிரமப்பட்டிருக்காரு. அப்ப இவர் 2 தடவை திருமணம் பண்ணியிருக்காரு. ரிஜிஸ்டர்டா ஒரு மேரேஜ் மாலை மாத்தி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு. மறுபடியும் கோயில தாலி கட்டிட்டாங்க. சோ 7, 9 வலுப்பட்டுருச்சு. 7, 9க்கு உண்டான காரகமா 2 முறை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப இன்னைக்கு நார்மலா போக்குவரத்தோட இருக்காங்க. சோ ஒரே கம்யூனிட்டி அப்படிங்கிறதுனால சேர்த்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? அப்போ பாகவ ரீதியாகவும் கிரக ரீதியாகவும் அந்த ஜாதகத்தில் ஒத்து போனால் மட்டுமே சிறப்பாக ஒத்து போகுது. இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? சார் பேசுவது கேக்குதா? ஏதாவது தம்ஸ் அப்? கேக்குது சார், கேக்குது சார். கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா, புரியுதுங்க ஐயா. ஓகே சார். அதாவது இதுல வந்து அவங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? அது எதனாலயா? ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க முதல்ல. போடுங்க, ராகு கூட சேர்றாருல்ல சார். ராகு 9ல உட்கார்றாரு சார். சார், லக்னாதிபதியும் போய் உட்கார்றாரு சார். தசாபுத்தியோட 7ஆம் அதிபதி சேர்த்து குடும்பத்தில் வராரு சார். தசாபுத்திகள் இணையுது சார். நான் அந்த அளவுக்கு தசாபுத்திகளுக்கு எல்லாம் போகவே இல்லை. வெறும் பாகவ தொடர்பாகவும் கிரக தொடர்பாகவும் உங்களுக்கு ஒரு ஜாதகர் வந்தால் இவங்க லவ் மேரேஜ். ஏன்னா வந்து கேட்பாங்க, இன்னைக்கு எங்கிட்ட நிறைய வந்திருக்கு. கொண்டாந்து அப்பா அம்மா கொடுப்பாங்க, இந்தாங்க என் பையன் இது லவ் மேரேஜ், லவ் இது பண்றானான்னு பாருங்க, என் புள்ள இது லவ் பண்ணுதா, நான் சொல்ற அது லவ் வேண்டான்ட்டு நான் சொல்ற பையனை கட்டிக்குமா, இல்ல விருப்பப்பட்டதோடய கல்யாணம் பண்ணி போய்க்குமா, இப்படி இல்ல எங்ககிட்ட குறைஞ்சபட்ச ஆய்வு ஜாதகம் 50க்கு மேல இருக்கு. சோ அந்த மாதிரி வரும் பொழுது நாம இந்த பாகவ ரீதியாகவும் கிரக ரீதியாகவும் ஆய்வு செஞ்சோம் அப்படின்னா ஈஸியா நம்மளுக்கு புலப்படும்.
அப்படிங்கறதுனால இத இப்ப நான் எழுதி முடிச்ச காரணத்தினாலும் கையோட எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு இத ஒரு 51 பேர் இருக்கோம் சொல்லிடலாம் அப்படிங்கறதுக்காக தான் சார் சொல்றோம். ஓகேங்களா? சரி, 3 ஜாதகம் முடிஞ்சுதா? அடுத்தது இது ஒரு அருமையான ஜாதகம். இது இது பாத்தீங்க அப்படின்னா முதல்ல எப்படி 2 டாக்டர் சொன்ன பாத்தீங்களா? ஓகே, அந்த டாக்டர் வராது. இன்னொரு ஜாதகம் இருக்கு, அது வர சொல்றேன். இடம் கலந்து போறது, வேறு மதத்துக்கே போறது, அதனுடைய தொடர்பு இந்த ஜாதகத்துல இருக்கு. இந்த பெண், இது பெண்ணுடைய ஜாதகம் சார். ஆயிஷா அப்படிங்கிறது இந்த பெண். ஓகேங்களா? இப்போ பாவ ரீதி ஆய்வு பண்ணுங்க. லக்னம், லக்னாதிபதி குரு, அவர் நீச்சம் அடைஞ்சிட்டார், ஆனால் 11 உள்ளார். லக்னம், லக்னாதிபதி 11, 7ஆம் அதிபதி 11. ஓகேங்களா? அடுத்தது 3ஆம் அதிபதி லக்னத்துல. சோ ஜாதகருக்கு 3, 7, 11 தொடர்பு பெற்றுச்சு. 11ஆம் அதிபதி சனியும் லக்னத்திற்கு திரிகோணத்தில் 9ல உட்காந்துட்டாரு. சோ 9லும் தொடர்பு பெற்றுச்சு. இந்த 9ஆம் அதிபதி செவ்வாயும் இந்த லக்னத்திலே தொடர்பு பெற்றிருக்கிறார். இந்த 5ஆம் அதிபதி சந்திரன் அப்படிங்கிறவர் பாத்தீங்க அப்படின்னாலும் ராகுவோடு சேர்ந்து கேதுவின் சாரம் பெற்றிருக்கிறார். சோ அவரும் தொடர்பு பெற்றாரு. சோ அப்ப 1, 3, 5, 7, 9, 11 இந்த பாவங்கள் அனைத்தும் தொடர்பு பெற்றுச்சு. சாரத்தாலையும் ஒருத்தர் பாத்துக்கிறதுனாலையும் லக்னத்திற்கு 1ஆம் இடத்திலோ 5ஆம் இடத்திலோ 3ஆம் இடத்திலோ 7ஆம் இடத்திலோ உட்கார்ந்து வலுவா பாத்துக்கிட்டாங்க. சரிங்களா? 1, 3, 5, 7, 9ல 2 கிரகமோ 3 கிரகமோ பாத்துக்கிட்டா காதல் இருக்குன்னு சொல்லலாம். இப்ப எல்லா பாகமும் கிரகமாகவோ சேர்க்கையாகவோ சேர்ந்துட்டாங்கன்னா கன்ஃபார்ம் சொல்லலாம். சரிங்களா? எப்பயுமே இப்ப பாவம் சொல்லிருக்கோம், 1, 3, 5, 7, 9, 11 6 பாவத்துல 4ல இருந்து 5 பாகமும் தொடர்பு பெற்றுட்டால் கண்டிப்பாக அடிச்சு சொல்லுங்க. 1, 2 இருந்தால் கொஞ்சம் ஒரு 20 to 30% மட்டும் சொல்லலாம். அப்போ லக்னாதிபதி சுக்கிரன், சரி குரு 11ல போயிட்டார். 3ஆம் அதிபதி சுக்கிரன் லக்னத்துக்கு வந்துட்டார். 5ஆம் அதிபதி சந்திரன் 10ஆம் இடத்திற்கு போனாலும் கேதுவின் சாரம் பெற்றார். 7ஆம் அதிபதி 11லயே வந்துட்டாரு. அவர் 9ஆம் அதிபதி சாரம் பெற்றிருக்கிறார். 9ஆம் அதிபதி லக்னத்துக்கே வந்துட்டாரு. அவரு லக்னாதிபதி சாரமே 11ஆம் அதிபதி சாரமே வாங்கிட்டாரு. 11ஆம் அதிபதி 9ல போய் உட்காந்துட்டாரு. அவரு சுயசாரமே பெற்றார். அப்போ 1, 3, 5, 7, 9, 11 அனைத்து விஷயங்களும் சேர்ந்துருச்சு. இது பெண். அப்போ லக்னாதிபதி நீச்சம் அடைஞ்சாலும் பெண் அப்படிங்கிற சுக்கிரனுங்கிற காரகன் இந்த ஜாதகத்தில் உச்சம். இந்த ஜாதகத்தில் 3க்கும் உடையவர், 8க்கும் உடையவர் பெண் அப்படிங்கிறவர் லக்னத்திலே அமர்ந்து வலுவா சொல்லுது. ஓகேங்களா? அடுத்தது கிரகமா பாருங்க. சந்திரனோடு ராகு. ஓகேங்களா? சுக்கிரன், செவ்வாய், சனி இவர்களும் சேர்க்கை. ஓகேங்களா? பெண் ஜாதகத்தில் 12ஆம் அதிபதி சேர்க்கை பெற்றால் அல்லது பெண் ஜாதகத்தில் 12ல் செவ்வாய் அமர்ந்தால், சனி பகவான் அமர்ந்தால் கண்டிப்பாக காதல் திருமணம் கொடுத்துரும். இதே திருமணத்துல ஏன் முடிஞ்சுது அப்படின்னு வரும்போது 3ஆம் பாவம் 11ஆம் பாவத்தை பாருங்க. அப்போ இந்த லக்னத்திற்கு காதல்லாம் கொடுத்துருச்சு. திருமணம் நடைபெற்றதுக்கு காரணம் இதுக்கு
மூன்றாம் பாக அதிபதி லக்னத்தில் உச்சம் அடைஞ்சிட்டார். 11ஆம் பாக அதிபதி லக்னத்திற்கு 11ஆம் பாக அதிபதி சனி பகவான் 9ல் சுயசாரம் பெற்று இந்த 3ஆம் அதிபதி சுக்கிரனோடு சேர்க்கை பெறுகிறார். ஓகேங்களா? இந்த மனோ விருப்பமான சந்திரனோடு ராகுவும் இணைஞ்சிட்டார். அப்போ இந்த பெண் அப்படிங்கிறவங்க முஸ்லிம் இனத்தை சார்ந்தவர். ஓகேங்களா? இவருடைய கணவர் அப்படிங்கிறவர் பாத்தீங்க அப்படின்னா இந்து மதத்தை சார்ந்தவர். இருவரும் இணைந்து திருமணம் செய்து இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை உள்ளது. இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது யார் சாரம் வாங்கியிருக்குன்னு பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதியான புதன் சாரம் வாங்கியிருக்கு. ஓகேங்களா? எப்பயுமே அந்த இனத்துல இருக்கும்போது கன்வெர்ட் ஆவாங்க. இந்த இடத்துல கன்வெர்ட் ஆகல. இந்த பெண் பெண்ணாகவே இருக்குது, அந்த ஆண் ஆணாவே இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது 7ஆம் அதிபதி சாரத்தை வாங்கி இருக்கு. 7ஆம் அதிபதி அப்படிங்கிறது ஒரு பெண் ஜாதகத்தில் கணவரை குருவை குறிக்கும். அவரோடு அமர்ந்திருக்கு. ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த ஜாதகத்துக்கு போலாமா? ஐயா, இந்த வேற்று மதத்துக்கு போக காரணம் அது என்னங்கய்யா? இதுக்கப்புறம் விளக்கம் கொடுத்துடலாம் சார். ஓகே சார். சார், வேற்று மதத்தை குறிப்பவர் யார் சார்? அது ராகு ராகு கேது கேது. தான் சொல்லுவாங்க. ராகு கேதுக்கள். பொதுவா ராகு முஸ்லீமோ, கேது அப்படிங்கிறது கேது கிறிஸ்டினுமோ. கிறிஸ்டின். இந்த இடத்துல இந்த ஜாதகி அப்படிங்கிறவங்களே முஸ்லிம் இனத்தை சேர்ந்தவர், மதத்தை சார்ந்தவர். இவருடைய கணவர் அப்படிங்கிறவரு இந்து மதத்தை இந்து சார்ந்தவர். மதத்தை சார்ந்தவர். அப்ப இந்த லக்னமாகவும் பாகவும் கிரகமாகவும் பாருங்க. அப்போ இது ஒரு பெண்ணா? ஆமாங்கய்யா. பெண்ணுக்கு கணவர் அப்படிங்கிறவர் யாரு? 7ஆம் அதிபதியா? 7ஆம் அதிபதி. அப்ப 7ஆம் அதிபதிங்கிற புதன் என்ன சாரம் வாங்கியிருக்காருன்னு பாருங்க. உத்திராடம், திருவோணம், அவிட்டம், செவ்வாய் சாரம். புதன், அவிட்டம், செவ்வாய். இந்த செவ்வாய் எங்க இருக்காரு? லக்னத்திலே இருக்காரு. அந்த செவ்வாய் வீட்டுல யார் இருக்கிறா? செவ்வாய் வீட்டுல ராகு இருக்காங்க. அது சூரியனுடைய சாரத்துல இருக்காரு. ராகு சாரத்தை விட்டுருங்க. ராகு ஓகே, சரி. இவருக்கு சாரம் அல்லது இவர் வீட்டுல இருக்கிறவர். ஓகே, சரிங்க. திருமணம் புரிந்ததற்கு இந்த 7ஆம் அதிபதி 11க்கு வந்துட்டார். இந்த 11க்கு வீடு கொடுத்தவர் சனி அப்படிங்கிறவரும் வந்துட்டார். இந்த 11 அதிபதி செவ்வாயும் சேர்ந்துட்டார். ஒரு கணவருக்கு ஒரு பெண் ஜாதகத்தில் கணவரை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறது முதன்மையாக செவ்வாய், இரண்டாவதாக குரு, மூன்றாவதாக புதன். அப்போ இது ஏற்கனவே மாற்று மதம். இந்த பெண் வேறு மதத்திற்கு ஆணை கல்யாணம் புரிந்ததற்கு இது எல்லாம் தொடர்பு. அது புதன் 7ஆம் அதிபதியா இருந்து 11ல வந்ததால திருமணத்தில் போய் முடிஞ்சது. அவ்வளவுதான். ஓகே, சரிங்க. ஓகேங்களா? 3ஆம் அதிபதி, ஏன்னா ஒரு முஸ்லிம் பெண் துணிஞ்சு ஹிந்து மதத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிச்சு இல்ல? ஆமாங்கய்யா. 3, 11 வலுவா இருந்ததால. நல்ல வலுவா இருக்கு பாருங்க. ஆமாங்கய்யா. 3ஆம் அதிபதி லக்னத்தில் உச்சம் பெற்றுட்டார். 11ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் குடுப்பனஸ்தானத்துல சுயசாரம் பெற்றிருக்கிறார். 7ஆம் அதிபதி இவருடைய கணவரும் 11ல வந்து உட்காந்துட்டார். செவ்வாய் சொல்லக்கூடிய கிரகமும் சுக்கிரன் செவ்வாய் இணைஞ்சிருச்சு. சார், எவருடைய ஜாதகத்தில், இது காதலுக்குன்னு இல்ல, பொதுவா பாத்தீங்க அப்படின்னாலே எவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாய் இணைந்து ராகு கேதுக்கள் இணைந்தால் அவர்கள் நல்ல அந்யூன்யமான தம்பதிகள். அது கட்டில் இருந்தாலும் சரி, கட்டில் சுகமா இருந்தாலும் சரி, செயற்கையாக இருந்தாலும் சரி. ஆனால் வெளியில பார்க்கும்போது இவனுக்கு என்னடா காதல் திருமணம் பண்ணிட்டாங்க, எப்ப பார்த்தாலும் கையாமையான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க அப்படிங்கிற விஷயத்துல வரும். ஏன்னா இந்த செவ்வாய் சுக்கரனோடு ராகு சேர்ந்தால் பகலில் பாம்பும் கீரியும், இரவில் ஆண் நாகமும் பெண் நாகமும், அப்படி எடுத்துக்கணும். ஓகேங்க, நன்றி. 4 பார்த்தாச்சு. அடுத்ததா இன்னொன்னு, கந்தர்வா தீபக் டாக்டர் பார்த்தாச்சு.
தர்மேஷ் சுக்ரன். இன்னொன்னு அடுத்தது இந்த ஜாதகம் பாருங்க. 11வது ஜாதகமா 10 மணிக்கு 11 ஜாதகர் வேது மதப்பெண்ணை காதலின ஜாதகி கைரூன். இது ஆந்திரா. ஓகே, இது ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த ஜாதகம். கொடுத்தவர் நம்ம குரூப்ல இருக்கிற ஒரு நண்பர் தான் கொடுத்தாங்க. ஆண் ஹிந்து, பெண் முஸ்லிம். அது இங்க சேர்க்கை பெறுதான்னு பாருங்க. சேர்க்கை பெறும். சரி சார், இப்ப பாக ரீதியா பாருங்க. லக்ன அதிபதி, 5ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, இதெல்லாம் சேர்க்கை பெறுதான்னு பாருங்க. இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னேன் இல்லையா, இதை வச்சு நீங்க எல்லாரும் யாருக்கெல்லாம் முயற்சி பண்றீங்களோ சொல்லுங்க பாக்கலாம். கரெக்டா என்ன 8 நிமிஷம் இந்த ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கலந்தாய்வு வச்சுக்கலாம். யாருனால இது சொல்ல முடியும்? ஸ்ரீதர் சார் நீங்க வேண்டாம், இன்னும் 2-3 பேர் வேண்டாம். இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. கார்த்திகேயன் லோகநாதன். ஐயா, இப்ப லக்னாதிபதி செவ்வாய், அப்புறம் 3ஆம் அதிபதி சனி, அப்புறம் 7ஆம் அதிபதி சுக்கிரன், 11ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி புதன். இது 4மே 9 சந்திரன். 9 சந்திரன். சந்திரன் 5ல இருக்கு. சந்திரன் 6ல இருக்காரு சார். அப்படி பார்க்க கூடாது சார். லக்னாதிபதி செவ்வாய், 3ஆம் அதிபதி சனி, ஓகேங்களா? 5ஆம் அதிபதி குரு, 7ஆம் அதிபதி சுக்கிரன், 9ஆம் அதிபதி சந்திரன், 11ஆம் அதிபதி புதன். எல்லாமே சேர்க்கை பாருங்க. இங்க பாருங்க. இப்ப லக்னா 1 செவ்வாய், 3ஆவது அதிபதி சனி, 5ஆவது அதிபதி குரு, 7ஆம் அதிபதி சுக்கிரன், 9ஆம் அதிபதி சந்திரன், 11ஆம் அதிபதி புதன். அப்போ 9ஆம் அதிபதியான செவ்வாயும், 3ஆம் அதிபதியான சனியும், 7ஆம் அதிபதியான சுக்கிரனும், 11ஆம் அதிபதியான புதனும் 4 பேரும் ஒரே கிரகத்தில் தொடர்பு. இவர்களுக்கு 5ஆம் இடத்தில் 9ஆம் அதிபதியும், இவர்களுக்கு 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலும். இப்ப எல்லா விதத்திலும் பாகவத் தொடர்பு வந்துருச்சா? அருமைங்களா? இப்ப அடுத்தது பாருங்க. கிரகமா சொல்லும் போது சந்திரன், புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த 4 கிரகங்கள் தொடர்பு பெறணும். இவர்களோட ராகு கேது தொடர்பு பெறணும். வேலையை முடிஞ்சுதா? கிரகமா பாருங்க. சந்திரன், சுக்கிரன், புதன், செவ்வாய், இவர்கள் 4 பேர்த்துக்கும் ஏதோ ஒரு இடத்துல தொடர்பு பெறணும். இந்த 4 பேர்த்துக்கு ராகு கேதுக்கள் சாரமோ பார்வையோ இருந்தால் போதும். அப்ப பாருங்க, செவ்வாய், சுக்கிரன், புதன் திரிகோணத்தில் சந்திரன் தொடர்பு பெற்றுட்டாங்க. இதுல சந்திரன் அப்படிங்கிறவரு 9 குடையர் அதிபதியா போய் கேது சாரம் பெற்றிருக்கிறாங்க. இந்த சந்திரன் அப்படிங்கிற 9ஆம் வீட்டில் கேது உட்கார்ந்து இருக்கிறாரு. ஓகேங்களா? அடுத்தது இந்த லக்னத்துக்கு 5 குடையர் குரு ராகு சாரம் பெற்றிருக்கிறாரு. அந்த 5 குடைய குருவுக்கு ராகு சாரம் கொடுத்து 3லே அமர்ந்துட்டாரு. ஓகேங்களா? அடுத்தது இந்த வேற யார் சாரம்? இந்த கேது அப்படிங்கிறவரு புதன் சாரம். ஓகேங்களா? இந்த லக்னத்துக்கு 8க்கும் 11 புதன் சாரத்தை வாங்கி 9ல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் கேது இணைந்தால், இப்ப பார்த்தா இணையாத மாதிரி தெரியும். கேது புதன் சாரம் வாங்கியிருக்காரு. 9ஆம் அதிபதிக்கு கேது சாரம் கொடுத்திருக்கிறாரு. 9ஆம் அதிபதி லக்னாதிபதியோடு, 7ஆம் அதிபதியோடு, 9ஆம் அதிபதியோடு, 3ஆம் அதிபதியோடு தொடர்பு. புரிஞ்சிருச்சுங்களா?
புரிஞ்சுச்சு. இப்போ இது காதலுக்கு. அடுத்தது திருமணத்துக்கு பாருங்க. இந்த மூணு லக்னத்துக்கு மூணு மூன்றாம் பதினொன்னு புதன் கூடியவர் புதன்க்கு அது தொடர்பு இருந்தாலும் ஏதோ சொல்ல நீங்க விட்டுட்டீங்க அதை. ஆஹ், யாரு அதுதான் கேட்டது? அதான் அந்த ப்ரீ மேரிட்டல் செக்ஷன் சொன்னீங்களா, அதை கல்யாணம் அவ்வளவுதான் பண்ணி சார், சார் புரிஞ்சுக்கீங்க. சார் கொஞ்சம் கேள்விகளை பின்னால கேட்கலாம், விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கிங்க. சார் புதன் கேது, புதனுக்கு சாரம் கொடுத்தாலோ கேதுக்கு சாரம் கொடுத்தாலோ, இந்த சந்திரனுக்கு சாரம் கொடுத்தாலோ, தொடர்பு பெற்றாலோ, சுக்கிரனோடு இணைஞ்சாலோ, ஆஹ், மனோ காதலுக்கு அடுத்தபடியாக திருமணத்துக்கு முன்பே அவர்கள் உடல் ரீதியாக இணைஞ்சிடுறாங்க சார். ஓகேங்களா? இது இப்படி மட்டும் புரிஞ்சுக்கலாம். நன்றி சார். ஓகே சார். அடுத்ததா பாருங்க. இதெல்லாம் காதலுக்கு வலுவா பாகமாவும் கிரகமா உட்காந்துருச்சு. இவர் திருமணம் பண்ணிருக்கணும்ல. அப்போ திருமணம் பண்றதுக்கு 3ஆம் பாகமும் 11ஆம் பாகமும் சேரணும், வலு பெறணும். அப்போ இந்த லக்னத்திற்கு 3 கூடியவர் சனி பகவான், இந்த லக்னத்திற்கு 11 கூடியவர் புதன் பகவான். இந்த லக்னத்தில் 2ஆம் இடத்தில் புதனும் சனியும் இணைந்து உள்ளார்கள். இந்த புதனும் சனியும் இணைந்து 7ஆம் அதிபதியான சுக்கிரன் சாரம் பெற்று 7ஆம் அதிபதியோடும் லக்னாதிபதியோடும் வலுவாகவே உட்கார்ந்துட்டாங்க. ஓகேங்களா? புரிதல் இப்ப வந்துருச்சுங்களா சார்? சார் வந்துடுச்சுங்க ஐயா, புரிதல் இப்ப வந்துச்சுங்க ஐயா. வந்துச்சுங்க. நான் மியூட்ல நன்றி பேசிட்டு நன்றி இருக்கேன். சார். ஓகே. சோ அப்போ ஒரு மறுபடியும் ஒரு ரீகால் கொடுக்குறேன். போதும், 5 ஜாதகம் பார்த்தாச்சு. நீங்க உங்களுக்கு வேணுங்கிறீங்க மறுபடியும் ஒரு தடவை இந்த வீடியோவை நாங்க எங்களுடைய வைஷ்ணவி தேவி குழுவுல யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம். வேணுங்க நீங்க மறுபடியும் பாத்துக்குங்க. இல்ல அப்படின்னா இதை நோட் பண்ணுவீங்க, பாத்துக்குங்க. உங்களுடைய வரக்கூடிய ஜாதகத்திலும் ஆய்வு செஞ்சுக்குங்க. அப்ப ஒருவர் ஜாதகத்தில் காதலிச்சிருப்பாரு அப்படிங்கறதுக்கு 1, 5, 7, 9 தொடர்பு பெற்றால் காதல் பண்ணிருப்பார். இந்த 1, 5, 7 பாவங்களோடு 3ஆம் பாகமும் 11ஆம் பாகமும் சேர்ந்தால், சாரம் கொடுத்தால், இணைந்தால் திருமணம் நடைபெற்றோம். சரி, கிரகமாக அப்படின்னு பார்த்தால் சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவர்கள் நல்ல வலுவா தொடர்பு பெற்றாலோ, இவர்களோடு ராகு கேது தொடர்பு பெற்றாலோ கண்டிப்பாக அது 3, 11 பாவமாக இருந்து சாரம் கொடுத்து இந்த விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னா இவர்களுடைய காதல் அப்படிங்கிறது திருமணத்தில் முடியும். இதே 3, 11 தொடர்பு பெறாமல், வலு பெறாமல், அல்லது ராகு கேதுகளோடு சேராமல் இப்படி எல்லாம் போயிடுச்சு அப்படின்னாலும் அது திருமணத்தில் முடியாது. அப்போ ஒருவர் காதலிக்கிறதுக்கு 5, 7, 9 இருந்தா போதும். ஒருவர் அப்படிங்கிறது 1, அப்ப விட்டுருங்க. அப்ப 5, 7, 9 சேர்ந்தால் காதலிப்பார். காதலிச்சவர் கல்யாணம் பண்ணுவார் அப்படின்னா இந்த 5, 7, 9 கூட 3, 11 சேர்ந்தோ ராகு கேதுக்கள் இணைந்தோ இருந்தால் திருமணம் செய்வார். இவ்வளவுதான் சார் காதல் அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் ஆய்வு செய்வதற்கும் அந்த காதல் திருமணத்துல முடிவதற்கும். சரிங்களா? இது அடியன் இப்ப தீசிஸ் ஒரு 50 ஜாதகத்தை பார்த்ததும் ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி நோட்ல எழுதியிருக்கோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது. 50 ஜாதகங்கள் பேர் வைக்கணும். ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணங்காட்டி தான் உங்களுக்கு இவ்வளவு தூரம் காட்டுறோம். ஓகேங்களா? இதனுடைய தாக்கம் அல்லது இதை நல்லா உள்வாங்கிட்டது மறந்துடுவேன். இன்னொரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு கேட்டீங்கன்னா இவ்வளவு எல்லாம் சொல்ல மாட்டேன். காதலா போய் 5, 7, 9 தொடர்புதான் பாரு. கிரகமா புதன் கேது, சுக்கிரன் புதன் கேது செவ்வாய் சேருதா, அவ்வளவுதான் போயிடுவோம். இந்த அளவுக்கு டீட்டெயிலா கேட்டீங்கன்னா தெரியாது. சோ தெரிந்த விஷயத்தை ஒரு பதிவேற்றம் செய்திருவோம். நமக்கோடு பயணிக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த விஷயத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு மத்தியானம் நானும் ஸ்ரீதர் சாரும் பேசினோம். கண்டிப்பா உடனே போடுறேன் சார்னு. இதனை உங்களுக்கு சிறப்பாக கொண்டு வந்து சேர்த்தது இந்த புண்ணியம், இதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது ஸ்ரீதர் ஐயாவுக்கு சென்றடையட்டும். இந்த வாய்ப்பை வழங்கிய கூட பயணிச்ச பார்த்த அனைவருக்கும் நன்றி. இதோட ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றோம். இதுல ஏதாவது டவுட்னா மறுபடியும்